ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நான் பேசுறது தெரிய வழங்குதா? ஓ சார் விளங்குது. ஆம் சார் விளங்குடி. ஓகே, நாங்கள் இந்த இரவு இந்த மூளை விருத்தி அல்லது மூளை வளர்ச்சி சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அதோட சம்பந்தப்பட்ட வகையில இந்த நுண்ணறிவு வளர்ச்சி ஏற்கனவே பார்த்திருக்கோமா நாங்க? இல்ல சார். ஓகே, அப்ப நாங்க இந்த நுண்ணறிவு வளர்ச்சி அது இந்த பிள்ளைகள்ல எந்த அளவு ஏற்படும் என்ன விஷயங்கிற ஒரு இத நாங்க பார்ப்போம். நீங்க இப்ப சொல்லுங்க, நுண்ணறிவுண்டா என்ன? இன்டெலிஜென்ட் சொல்றோம் அல்லது ஐக்யூ சொல்லலாம் பயன்படுத்துறாங்கன்னு. அப்படி சொல்ற அந்த நுண்ணறிவு என்றால் என்ன? கேள்வி கேட்டால் என்ன சொல்லலாம்? நுண்ணறிவுக்கு நாங்க என்ன விளக்கம் சொல்லலாம்? நுண்ணறிவுண்டா என்ன? அதாவது இருக்குமா நுண்ணறிவு? ஏதாவது சொல்லலாமா? ஓகே, இங்க பாருங்க, நுண்ணறிவு இப்போ ஒரு சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில சரியான முறையில அந்த சூழலை பயன்படுத்துறது அல்லது அந்த சூழலுக்கு ஏற்ப நடக்கிறத நுண்ணறிவு சொல்லலாம். ஒரு கருத்து இருக்கு. இப்ப என்னண்டா, இப்ப நாங்க
இந்த எவ்வளவு அந்த சில பிள்ளைகள் சில வேலைகளை சில இள வயது அல்லது சின்ன பிள்ளைகள் சில வேலைகளை செய்யக்க நாங்க சொல்றோம் என்னடா பாரு அந்த பிள்ளையோட அந்த புத்தி கூர்மையை பாரு, அல்லது அந்த மிக என்ன அந்த கெட்டித்தனமாக அந்த புள்ள அந்த வேலையை செய்து, அல்லது ஒரு ஏதாவது ஒரு இடத்துல எப்படி தான் நடந்து கொள்ளணுங்கிறத அந்த பிள்ளை எப்படி சூசகமாக செய்து காட்டுது அல்லது செய்யுது என்றெல்லாம் நாங்க என்ன செய்வோம் சொல்லுவோமா இல்லையா? ஒரு 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 புள்ள ஒரு வேலையை ஒரு சிறப்பாக செய்கின்ற போது அப்படி சொல்லுவோமா இல்லையா? அல்லது எவ்வளவு புத்தி அந்த பிள்ளைக்கு பாரு என்றெல்லாம் சொல்லுவோமா இல்லையா? என்ன அப்ப அந்த சூழ்நிலைக்கேற்ப அந்த புள்ள துலங்குறது அல்லது அந்த புள்ள செயற்படுறதை வைத்துக்கொண்டு நாங்க அப்படி என்ன சொல்றோம். அப்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதை சரியான முறையில பயன்படுத்துறத நுண்ணறிவு உள்ள ஒருவருடைய செயற்பாடாக நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்ப அத ஒரு விளக்கமாக நுண்ணறிவுக்கு சொல்லலாம். பாருங்க, சரியான வழியில சரியான நேரத்துல சரியான அர்த்தத்தை அறியும் ஆற்றல், அதாவது ஒரு எந்த ஒரு செயற்பாடையும் சரியான வழியில செய்யறதும் சரியான நேரத்துல செய்யறதும் அதற்குரிய சரியான அர்த்தத்தை காணுதலும் இதெல்லாம் நுண்ணறிவு. இப்ப உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோமே, இப்ப ஒரு இடைவெளிக்கு பொருத்தமான ஒரு சொல்லை வைத்து நிரப்புதல் என்று கூட அந்த 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 சரி அந்த 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 உரிய இடத்தை சரியாக புரிந்து கொண்டுவோம் அதற்கு பொருத்தமான சொல்ல நாங்க பயன்படுத்துறோம். அல்லது சில நேரம் உங்களுக்கு தெரியும், இந்த இந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சை அல்லது ஏனைய இந்த உயர் தொழில் பரீட்சைகள் எல்லாம் ஐக்கியூன்னு தனி ஒரு பேப்பர் இருக்கும். அப்ப அதுல நீங்க பாத்தீங்களான்னு சொன்னால் அதுல ஒரு அந்த சரியாக அந்த என்ன அந்த விஷயம், இப்ப உதாரணமாக அடுத்து வருகின்றவன் அதை கண்டுபிடித்தல் என்கின்ற போதோ அது என்ன அடிப்படையில் அது வருதுங்கிற அர்த்தத்தை கண்டுபிடித்தல். இரண்டு கூடி கூடி வருகுதா, அல்லது ஏதாவது ஒன்ற பெருக்கமாக அது வருகுதா, அல்லது ஏதாவது ஒன்ற கூட்டி ஏதாவது ஒன்ற கழித்து அப்படியான ஒரு ஒழுங்குல வருகுதா, அப்படி எல்லாம் இருக்கும் தானே அந்த அந்த கணித செயற்பாடுகள். அப்படி இருக்கா? என்ன அப்படியெல்லாம் செய்யறத நாங்க ஒரு கெட்டித்தனம் அல்லது நுண்ணறிவு என்ன அந்த என்ன ஐக்யூ லெவல் கூடின அதுல எல்லாம் அப்ப அப்படியான அந்த நுண்ணறிவு என்கிறது சரியான வழியில சரியான நேரத்துல சரியான அர்த்தத்தை அறிகின்ற ஆற்றல் இருக்கிறது தான் நுண்ணறிவு கருத்தில். வெஸ்லர் என்று சொல்ற ஒருவர், வெஸ்லர் நுண்ணறிவு பற்றி ஒரு வரைவிலக்கணக்கு சொல்லி இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, நுண்ணறிவு என்பது ஒருவன் நோக்கத்தோடு செயல்படல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், சூழ்நிலையை திறமையாக சமாளித்தல் போன்றவைகள் சேர்ந்த ஒரு கூட்டு செயலாற்றல் ஆகும் என்று வெஸ்லர் நுண்ணறிவுக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லி இருக்கிறத பார்க்க. இதுல மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஒன்று, என்னது நோக்கத்தோட செயற்படுதல். எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு செயற்பாட்டையும் ஒரு என்ன நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு செய்கின்ற ஒருவர் நுண்ணறிவு படைத்தொருவராக இருப்பார். அதே போல பகுத்தறிவோடு சிந்தித்தல், எந்த ஒரு செயற்பாட்டையும் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூட சரியா பகுத்தறிவோடு பொருத்தமானதா பொருத்தம் இல்லையா, இந்த வழிமுறை சரியானெல்லாம் பார்க்கணும். சரிதானே? அப்ப பகுத்தறிவோடு சிந்தித்தல், சூழ்நிலையை திறமையாக சமாளித்தல். இப்ப ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்துட்டு என்று வச்சால் அந்த ப்ராப்ளத்தை சரியாக என்ன பகுத்தறிவோட சிந்தித்து அத சரியாக திறமையாக சமாளித்து தீர்த்து வைக்கின்ற ஒரு ஆற்றல், அது ஒரு நுண்ணறிவோட சம்மந்தப்பட்டது. அதே போல இந்த ஸ்டோடார்ட் என்று சொல்றவர், நுண்ணறிவு என்பது ஒருவன் கடினமான சிக்கலான புதுமையான பயனுள்ள உயர்வான செயல்களை தொடங்கி குறைக்கீடுகளுக்கிடையேயும் தொடர்ந்து நிகழ்த்த உதவும் ஆற்றல். நீங்க பாருங்க, அப்போ இந்த நுண்ணறிவு சார்ந்த கேள்விகள் எல்லாம்
கடினமான கேள்விகளாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அது ஒரு விஷயம். அதே போல சிக்கலானதாக இருக்கும். இப்ப சில இந்த உறவு முறை சார்ந்த அந்த விஷயங்களை பார்த்தீங்களாம் சொன்னால் மாலா கமலாவுக்கு இன்னார், கமலா இன்னார் இப்படி சொல்லி மலா இன்னமெல்லாம் சொல்லி வந்து கடைசியா மாலா ஆருக்கு என்ன முறை என்ற கேள்வி எல்லாம் அங்க வருது. அப்ப அது என்ன சிக்கலானது. அப்ப அத சரியாக உணர்ந்தறிந்து அதற்குரிய விடையாளர் அந்த விஷயத்தை இது பண்றது ஒரு நுண்ணறிவு படைத்த வேலை. அதே போல நுண்ணறிவு இருக்கிற ஒருவர் தான் புதுமையான சில விஷயங்களை கண்டுபிடிப்பார், புதுமையான செயல்களை செய்வார். அதே நேரம் இந்த பயனுள்ள உயர்வான செயல்களை தொடங்குறதோட மட்டுமில்ல, அதை கண்டினியூவா செய்திருப்பார். இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம இந்த தோமஸ் ஆல்வா எடிசன் கதையை சொல்லித்தான் இருக்கோம். நான் என்ன இப்ப மின்குமிழ கண்டுபிடிக்கிறதுக்கு அவரு ட்ரை பண்ணிக்க பல தடவைகள் அதில் அவர் தோற்றிருக்கிறார். அப்ப இருந்தாலும் அவர் இடைவிடாது என்ன செய்திருக்கிறாராம் சொன்னால், அந்த மின்குமிழை கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவரே குறுக்கீடுகள் எவ்வளவு இருந்தும் தொடர்ந்து என்ன செய்திருக்கிறார் சொன்னால் பயணித்திருக்கிறார். சரிதானே? ஆகவே நுண்ணறிவுக்கு இப்படி நாங்க வரைவிலக்கணங்களை சொல்லலாம். இப்ப இந்த நுண்ணறிவோடு தொடர்பாட்ட சில கோட்பாடுகள் இருக்கு. ஒற்றை காரணி கோட்பாடு. என்னது? ஒற்றை காரணி கோட்பாடு. அப்படின்னா இன்னொன்று சொல்லிடுமா உங்களால? தெரிய சார், இதுக்கு முத அப்படி படிச்சேன். இது இந்த ஒற்றை காரணி கோட்பாடு என்று சொல்வது என்னென்றால், இங்க குறிப்பாக ஒரு பொதுவான திறன் என்று சொல்லுது இந்த கோட்பாடு. இந்த நுண்ணறிவு என்று சொல்லுவது ஒரு பொதுவான திறனை தான் குறிக்கிறது என்று ஒற்றை கோட்பாடு சொல்லு. சரிதானே? இப்ப ஒரு ஒரு பிரதேசத்தை சேர்ந்த மக்களை இப்ப ஆட்சி செய்கின்ற அந்த திறன் ஒரு அரசனுக்கிட்ட அல்லது ஒரு ஆட்சியாளன் கிட்ட இருக்கிறது போன்றோ, ஒரு ஏதாவது ஒரு தனிப்பட்டவருடைய செயல்களை இயக்குவதற்கு அவர்கிட்ட காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பொதுத்திறன் தான் இந்த நுண்ணறிவு என்று இந்த ஒற்றை காரணி கோட்பாடு குறிப்பிடுவதை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இந்த நுண்ணறிவு தொடர்பாக குறிப்பிடுகின்ற இன்னொரு கோட்பாடு தான் இரட்டை காரணி கோட்பாடு. இந்த இரட்டை காரணி கோட்பாடு என்பது புள்ளி விவர அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. சரிதானே? இங்க ஏதாவது ஒரு சிறப்பு செயலை அல்லது ஒரு தனிச்செயலை செய்யறதுக்கு இப்ப சில சிறப்பு காரணிகள் பங்கு பெறுகிறது என்றவர் சொல்றார். சரிதானே? அப்ப இங்க ஏதாவது ஒரு செயலுக்குரிய பொது காரணியும் சிறப்பு காரணியும், மேலுக்கு சொல்றது ஒரே ஒரு காரணி அல்லது ஒரே ஒரு பொதுத்தன்மைன்னு சொல்லிட்டு இது பொதுத்தன்மைகள் இருக்கிற அதே நேரம் அல்லது பொது காரணி ஒன்று இருக்கிற அதே நேரம்
சிறப்பு காரணியும் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம்தான் நுண்ணறிவு என்று இந்த இரட்டை காரணி கோட்பாடு குறிப்பிடுவதை பார்க்க. சரிதானே? அப்ப இதுல 2 விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அங்க பொதுவான ஒரு ஆற்றல் மாத்திரம்தான் நுண்ணறிவு செல்வது ஒற்றை காரணி கோட்பாடு. இது இங்க பொதுவான ஒரு ஆற்றலோடு சிறப்பு காரணி ஒன்றும் சேருகின்ற போதுதான் ஒரு செயற்பாட்டை திறன்பட செய்வதற்கான இயலுமை வருகிறது. அதுதான் நுண்ணறிவு என்று சொல்லி இந்த இரட்டை காரணி கோட்பாடு சொல்ற. அடுத்தது பல காரணி கொள்கை அல்லது கோட்பாடு. பல காரணி கொள்கை என்ன சொல்லுதால், இப்ப நுண்ணறிவு பல என்ன சிறு சிறு ஆற்றல்களை உள்ளடக்கியது. எனவே அதிலே பல ஆற்றல்கள் உள்ளடங்கி இருக்கிறது. எந்த ஒரு செயலை செய்கின்ற போதும் அதில பல ஆற்றல்கள் ஒன்றிணைந்துதான் அந்த செயலை செய்வதற்கான இயலுமையை எங்களுக்கு தருகிறது என்று சொல்லி. சரிதானே? உதாரணமாக இந்த பல காரணி கோட்பாட்டின் அடிப்படையில நாங்க ஏதாவது ஒரு செயற்பாட்டை செய்ததாக இருந்தால் அது பற்றிய தெளிவு, அதற்கான முறைமை, அதற்கான அறிவு, இப்படி பல விடயங்கள் அதுல தொடர்பட்டிருக்கணுங்கிற விஷயத்த விளக்குகின்ற ஒரு கோட்பாடு தான் பல காரணி கோட்பாடு அல்லது கொள்கை. இங்க கில்பாடி இவர் ஒரு நுண்ணறிவு கோட்பாட்டை முன்வைத்திருக்கிறார். இவர் ஒரு அமெரிக்காவுல கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் ஒரு உளவியல் ஆய்வகத்தில் என்ன செய்தாராம் சொன்னா, உளச்செயல்கள் தொடர்பாக பகுப்பாய்வுகளை செய்து ஒருவர். இவரு 1966 நுண்ணறிவு கட்டமைப்பு என்ற ஒரு கோட்பாட்டை வெளியிட்டார். அப்ப கில்பார்டினுடைய நுண்ணறிவு கோட்பாடு என்னன்னா நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு. இவர் சொல்றாருன்னா மனிதனுடைய மனம் முப்பரிமாணத்தில செயற்படுகிறது என்று சொல்றார். அப்ப அப்படி செயற்படுறதுக்கு ஏற்ற வகையில வெவ்வேறான உளத்திறன்கள் வெளிப்படுகின்றன. ஒவ்வொரு உளத்திறனிலையும் ஒரு குறிப்பிட்ட உளச்செயல் ஒரு பொருள் மீது செயல்பட்டு விளைவொன்றை ஏற்படுத்துகிறது என்று கில்பார்ட் என்பவர் குறிப்பிடுகிறார். இப்ப இங்க ஒரு முப்பரிமாண அடிப்படையில எங்களை இந்த நுண்ணறிவு செயற்படுவதாக குறிப்பிடுகிறார். இவர் சொல்றதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் உருவம், ஒரு ஃபிகர் ஒன்று இருக்கும் உருவம், அதே போல அதுல சிம்பாலிக்குங்கிற குறியீடுகள் சார்ந்த விடயம் இருக்கும், அதோட சார்ந்த நடத்தைகள் ஆகிய அம்சங்கள் அதுல இருக்கும்னு சொல்லலாம். ஆகவே மனிதனை பொறுத்த வரையில 5 வகையான என்ன செயல் வடிவங்கள் இருக்கு என்று சொல்றார். அறிதல்ங்கிற ஒரு விஷயம் நினைவு கூற மெமரி, பக்குனேட்டிவ் நாங்க படிக்கிறோம் அல்லது மெமரி ஞாபகம் என்று படிக்கிறோம். அதே போல குவி சிந்தனை, சரிதானே? அதே போல விரி சிந்தனை, அதே போல மதிப்பீடு எவல்வேஷன். இந்த 5 விடயங்களும் ஒன்றிணைந்திருக்கின்ற ஒரு விஷயம்தான் நுண்ணறிவு வந்து இந்த கோட்பாடு சொல்றதை நாங்க பார்க்க. சரிதானே? பாருங்க, இவரு மனித மனம் முப்பரிமாணத்துல செயல்படுகிறது என்று சொல்றார்.
அப்படி செயற்படுறதுல வெவ்வேறு உளத்திறன்கள் வெளிப்படுகிறது என்று இவர் சொல்றார். ஒவ்வொரு உளத்திறன்லயும் ஒரு குறிப்பிட்ட உளச்செயல் மென்டல் ப்ரோசஸ் அதே ஒரு பொருளின் மீது செயல்பட்டு ஒரு விளைவு ஒன்றை ஏற்படுத்துகிறது என்று கில்பர்ட் குறிப்பிடுகிறார். சரி, இவர் இந்த முப்பரிமாணம் என்று சொல்ற ஒரு விஷயம் இங்க பாத்தீங்கன்னா என்ன பாருங்க, கண்டென்ட், ஆபரேஷன், என்ன ப்ராடக்ட், ஏதாவது ஒரு விடயம் தொடர்பான கண்டென்ட் உள்ளடக்கம்ங்கிற விஷயம் இருக்கும். அத நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ஆபரேஷன் சிஸ்டம் இருக்கும். அதெல்லாம் இந்த மெமரி எல்லாம் இருக்குன்னு சொல்றேன். எவல்யூவேஷன்ங்கிறதெல்லாம் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னாரு. அப்ப அதனூடாக என்ன செய்யணும் சொன்னால் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வெளியாகும். இப்படித்தான் அப்போ முப்பரிமாணத்தின் அடிப்படையில தான் மனிதனுடைய நுண்ணறிவு வேலை செய்கிறது என்பது இந்த கில்பர்ட்டினுடைய நுண்ணறிவு கோட்பாடு. நீங்க வேணுமென்றால் கூகுள்ல என்ன இந்த தியரி ஆஃப் கில்பர்ட்டின் நீங்க என்ன செய்யலாம் சொன்னால் அடிச்சு பார்க்க தியரி ஆஃப் கில்பர்ட் நீங்க அடிச்சு பார்த்தால் அப்படியே இந்த விடயங்கள் எல்லாம் என்ன செய்யலாம் சொன்னால் அதுல தெளிவாக வாரத்தை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் பாருங்க, நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருள் என்கிற விஷயத்துக்குள்ள இந்த பிகருங்கிற உருவம் இருக்கும், சிம்போலுங்கிற குறியீடு இருக்கும், சரிதானே? அதே போல சொல் பொருள் ஒன்று இருக்கும், நடத்தை ஆகிய விடயங்கள் இருக்கும் இவர் சொல்றார். அதே போல செயல் என்கிறது 5 வகைகளாக இருக்கிறது என்று இவர் சொல்றார். அதுல ஒன்றுதான் அறிதல், அடுத்தது நினைவு கூறல், குவி சிந்தனை, விதி சிந்தனை, மதிப்பீடு என்கிற இந்த 5 அம்சங்களும் இதுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் மனிதன் நுண்ணறிவினுடைய என்ன பரப்புகள் அல்லது பகுதிகள் அல்லது இப்படியான விஷயங்களை உள்ளடக்கி இருப்பதுதான் இந்த நுண்ணறிவு வேற கருத்து. நீங்க பாருங்க, குவி சிந்தனை, அதே போல விதி சிந்தனை, அதே போல இந்த மெமரி ஞாபகம். சிலருக்கு சில விஷயங்கள் குயிக்கா என்ன செய்யணும் ஞாபகத்துக்கு வந்து, அதே டைம்ல ஞாபக பவர் மிக அதிக அளவு இருக்கும், சிலருக்கு அது லோ லெவல்ல இருக்கும், சரிதானே? அப்படி பலதரப்பட்ட வகையில இந்த நுண்ணறிவோடு சார்ந்த செயல்கள் 5 பிரதானமான செயல்கள் இருப்பதாக என்ன சொல்லலாம் குறிப்பு. ஓகே, அடுத்தது பாருங்க, இப்ப இந்த விஷயங்கள் இப்ப அலகுகள் ஆக்குறது, விளைவுகளை இது பண்றது, வகைப்படுத்துறது, தொடர்பு படுத்துறது, ஒருங்கமைக்கிறது, மாற்றி அமைக்கிறது, ஒரு எதிர்வு கூறல் அனுமானத்தை செய்யறது, இந்த விஷயங்களோட இது தொடர்புறத பார்க்கலாம். அப்ப இவர் என்ன செய்யறாராம் சொன்னால், அந்த வேலைக்கு இருக்கிற 4 விஷயம், சரிதானே? அடுத்த 5 விஷயம், அடுத்தது 6 விடயம். அப்ப 5 4 20 தர 6 120. அப்ப 120 நுண்ணறிவு கூறுகள் இருப்பதாக என்ன சொல்றாராம் சொன்னால் சொல்றோம் 6 கில்பர்ட்.
பிறகு அது 180 நுண்ணறிவு கூறுகள் இருக்குது. இந்த மனிதனுக்கு இருக்கின்ற நுண்ணறிவு கூறுகளை பாகுபடுத்தி வகைப்படுத்தி அவர் என்ன செய்திருக்கிறாராம் சொல்றார். அப்ப அதுல பல நுண்ணறிவு கூறுகளை இவர் என்ன செய்திருக்கிறாராம் சொன்னால் அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார். சரிதானே? அப்ப நுண்ணறிவு கூறுகள் சொல்லிக்க அது மிக அதிக அளவான என்ன கூறுகள் இருப்பதாக இவர் அந்த கூறுகள் எல்லாத்தையும் பிரித்து சொல்றார். ஒவ்வொரு தன்மைகளையும் இவர் என்ன செய்யறாராம் சொன்னால் தனித்தனி கூறுகளாக இந்த கில்போர்ட் சொல்றதை நாங்க என்ன செய்யலாம் சொன்னா பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த இதெல்லாம் ஒவ்வொரு கூறுகள். அறிதல் என்பது, நினைவு கூறுதல் என்பது, புவி சிந்தனை என்பது, இதெல்லாம் நுண்ணறிவினுடைய பல்வேறு கூறுகள். இதுக்குள்ள இன்னும் வித்தியாசமான பல கூறுகள் இருப்பதாக இவர் குறிப்பிடுகிறார். இப்ப அறிதல் என்கிற விஷயத்தை பொறுத்தவரை கொடுத்த விவரங்கள்ல இருந்து இப்ப ஏற்கனவே நாங்க என்ன ஞாபகத்துல நிறைய விடயங்களை நாங்க வைத்திருக்கிறோம். அதுல கேட்கப்பட்டதை உடனடியாக கண்டுபிடித்து பொருள் உணர்த்துறது தான் அறிதல். இப்ப உதாரணத்துக்கு நாங்க நிறைய பேர் மனிதர்களை பார்த்து அவர்களுடைய முகத்தினுடைய சீர்ப்பு எல்லாம் நாங்க என்ன செஞ்சோம், மெமரியில எங்களை மெமரியில பதிஞ்சிருக்கு வச்சுக்கொள்வோமே. இப்ப நாங்க ஒருவரை திடீரென மிக என்ன நீண்ட நாளைக்கு பிறகு ஒருவரை சந்திக்கும். இப்ப எங்கட மனம் கேட்கும் என்னென்றால் இவர் யாரு. அப்ப எங்கட மெமரியில அந்த இருக்கிற அந்த விஷயம் அது இவர் இன்னாருதான்ங்கிறத அதை சரியாக அறிந்து எங்களுக்கு என்ன செய்யுமான்னு சொல்லு. அல்லது ஏதாவது பொருளாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த விடயமாகவும் இருக்கலாம். அதைத்தான் அறிதல் என்று சொல்றேன் இவர் சொல். நினைவு கூறுதல் இது கற்ற விடயங்கள், நாங்க படிச்ச விடயங்களை நினைவில இருத்தி தேவைப்படும் போது வெளிக்கொண்டு வர. இப்ப நாங்க பரீட்சையில என்ன செய்யறோம் சொன்னால் என்ன அந்த பரீட்சையில நாங்க கற்ற விடயங்களை கேட்கப்படுற கேள்விகளுக்கு ஏற்ற வகையில தேவைப்படுகின்ற விடயங்களை வெளிக்கொண்டு வந்து நாங்க என்ன செய்யறோம் சொன்னால் பரீட்சையில் எழுதுவோம். அதான் நினைவாற்றல் சொல்றோம். அப்ப இங்க நுண்ணறிவோட அறிதல், நினைவு கூறுதல் என்பதெல்லாம் மிக முக்கியமான அம்சங்களாக சொல்லப்படும். கில்போர்ட் அந்த கோட்பாடு இதை மிக தெளிவாக விளக்குவதை நாங்க பார்க்கலாம். அதே போல குவி சிந்தனை, என்னது குவி சிந்தனை? குவி சிந்தனை என்றால் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களிலிருந்து பொதுவாக எதிர்பார்க்கப்படும் சிறந்த விளைவு அல்லது பயன் எது என்பதை கண்டுபிடிக்க கணக்க தகவலை தந்தி அதில இருந்து எது அதுல மிக முக்கியமான பயன் அல்லது விளைவு என்னங்கிறத நாங்க எல்லாவற்றிலும் இருந்து என்ன ஒரு குவிவாக எடுத்து சொல்றதுதான் இந்த குவி சிந்தனை விஷயம். பல கருத்துக்களை இருந்து தொகுத்து இறங்கி நாங்க ஒரு விஷயத்தை சொல்றோம். இது விரி சிந்தனை என்பது கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை புதுமையான கோணத்துல உற்று நோக்கி அல்லது மாற்று முறைகளை சிந்தித்து புதிய பயன்பாடுகள், புதிய அணுகுமுறைகளை தோற்றுவித்தல். ஒரு விடயம் தொடர்பாக எங்களுக்கு தந்திருக்கின்ற தகவல்களை மையமாக வைத்துக்கொண்டோ நாங்க வேறு வேறு வழிகளை, உதாரணத்துக்கு பார்ப்போமே, ஒரு கணித செயற்பாட்டை நாங்கள் என்ன தீர்க்கிறதுக்கு, ஒரு கணித செயற்பாட்டை தீர்க்கிறதுக்கு என்ன
ஒரு வழிமுறை இருக்கிறது, ஒருங்கமை சமன்பாடு அல்லது ஏதோ ஒன்று செய்யறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப வேறு வழிகளால எப்படி அந்த கணித செயற்பாட்டை நாங்க செய்யலாம் என்று சில குறுக்கு வழிகள் அல்லது மிக சுருக்கமான சில வழிகளை எல்லாம் சிலர் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அப்ப அப்படி புது அந்த சிந்தனைகளை அணுகுமுறைகளை கண்டுபிடிக்கிறது அந்த விதி சிந்தனை செய்யலாம். இருக்கிற ஒரு சில விஷயங்களை வச்சு வேறு வேறு என்ன வழிகள் இருக்கு, மாற்று முறைகள், வழிமுறைகள் என்ன இருக்குது பார்க்கிறதுதான் இந்த விதி சிந்தனையாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க சில நேரம் இந்த மெஷர்மென்ட் எவலுவேஷன் என்ற ஒரு பாடம் படிச்சிருக்கீங்களா? கணிப்பீடு மதிப்பீடு தொடர்பான பாடம். ஓ சார், படிச்சேன். எக்ஸாமும் முடிஞ்சதுல. அதுல முக்கியமான சிலரை நீங்க படிச்சுப்பீங்க. புள்ளி விவரவியல் என்ற ஒரு செக்ஷன் இருக்கு சார். அதுல சில நேரம் நீங்க இப்ப மதிப்பீடு கணிப்பீட்டை பொறுத்த வரையில இல்ல சார். இப்ப மதிப்பீடு கணிப்பீட்டை பொறுத்த வரையில அதுல நீங்க மிக முக்கியமான சில கோட்பாடுகள் அல்லது கொள்கைகள் படிச்சிருப்பீங்க, சரிதானே? அதுல 6 கொள்கைகள் கோட்பாடுகளை படிச்சிருக்கீங்க. அப்படி யாரையும் படிச்சிருக்கீங்களா? என்ன? இல்ல சார். இல்ல சார். ப்ளூம் அப்படி படிக்கலையா நீங்க? ப்ளூமினுடைய அறிதல் ஆட்சி வகைகள் அதுதான் நீங்க இதுல சொல்லப்படுற மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ப்ளூம் என்று சொல்றவரு ஒரு மனிதனுடைய அறிதல் ஆட்சிய 6 வகைப்படுத்தி சொல்றார். ஒருவர்கிட்ட இருக்கிற அறிதல் ஆட்சிய 6 வகைப்படுத்தி சொல்றாரு. ஒன்று, முதலாவது விஷயம் என்னடா, அறிவு உண்டு சொல்றார். ஒன்றா அறிந்து கொள்றது என்ற விஷயம். 2வது கிரகித்தல். 3வது உபயோகம். அடுத்தது தொகுப்பு, தொகுத்தோர் முடிவுக்கு வார. அடுத்தது பகுப்பு, அனலைஸ் பண்றது. இறுதியாக மதிப்பீடு செய்யறது. இதெல்லாம் தான் அறிதல் ஆட்சியினுடைய மிக முக்கியமான பகுதிகள் என்று பேர் சொல்றதோட அது ஒன்றை விட ஒன்று படி மேலே போக போக அது என்ன செய்தான்னு சொன்னால் பரந்த அம்சமாக மாறிக்கொண்டு போகுது என்று சொல்றார். சரிதானே? அப்ப இந்த அறிதல் ஆட்சி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒன்றாக இந்த ப்ளூம் தான் அறிதல் ஆட்சி கோட்பாடு நீங்க சொன்னலாம். என்ன மெஷர்மென்ட் அண்ட் எவலுவேஷன் பாடத்துல படிச்சிருக்கோம் அல்லது படிச்சிருக்கோங்களோ தெரியாது எனக்கு. எங்களுக்கு இன்னும் நடக்கல சார் புதிய பெட்ஜுக்கு. அப்ப நீங்க சென்ன படிப்பீங்க, அதோட சார்ந்த அடிப்படையில்தான் இந்த விஷயங்கள் சொல்லப்படும். இந்த குவி சிந்தனை என்பது தொகுப்பு, இந்த விதி சிந்தனை என்பது ஒரு பகுப்பு, இந்த மதிப்பிடுதல் என்பது இங்க ஒரு மதிப்பீடு என்று சொல்றார். இப்படியான விஷயங்கள் எல்லாம் முன்னறிவுற மிக முக்கியமான கூறுகள் என்று சொல்றார். அதே போல அந்த பொருட்கள் சார்ந்து இருக்கின்ற நுண்ணறிவு சார்ந்த விடயங்கள். ஒரு பொருளை பொறுத்தவரையில அதுக்கு ஒரு உருவம் இருக்கும். அத நாங்க சில நேரம் சில பொருட்களுக்கு சில குறியீடுகள் சார்ந்த விடயங்கள் இருக்கு. ஓகே, அதான் பாங்கு சொல்லுது. எனக்கு ஒரு 3 நிமிடம் தாங்க, நாங்க தொடரும்.
ஓகே, நான் இப்ப பேசுறது வழங்குதா? ஓ சார். ஓகே, அப்ப நாங்க ஒரு பொருளை எடுத்துக்கொண்ட சொன்னால் அந்த பொருள்ல உருவம் சார்ந்த விஷயம் இருக்கும். அப்ப அதுல என்னண்டா, அப்ப அது உருவங்கள் அல்லது படங்கள் அல்லது பருப்பொருட்கள் சரிதானே, அளவு, அதுக்கு அப்படி என்ன வண்ணம், அதுல கலர், அப்படி என்ன அதுக்கு என்ன பின்னணியாக இருக்கிற விஷயம், இப்படியான எல்லா விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு விஷயம்தான் இந்த உருவம் என்கிற ஒரு விஷயம். அதே போல இந்த பொருட்களை பொறுத்த வரையில குறியீடுகள் சார்ந்த விடயங்களும் இருக்கு. இப்ப நாங்க சில பொருட்களை நாங்க என்ன செய்யலாமான்னு சொன்னால், இப்ப எண்கள் மூலம் நாங்க அடையாளப்படுத்தாத நேரம், எழுத்துக்கள் மூலம் அடையாளப்படுத்துறது, சில வேளை குறியீடுகளை நாங்க பயன்படுத்துறது. நீங்க பாத்தீங்களா சொன்னால், இப்ப குறியீடுகள் சிலக்க இப்ப நாங்க பாத்ரூம் அப்படியான பொதுவான பாத்ரூம்கள் அதுல எல்லாம் வந்து ஒரு முக்கோண வடிவத்தில ஒரு ஆளும் சதுர வடிவத்தில் ஒரு ஆளும் இருக்கும். என்ன நேருக்கு தலை அந்த வட்டமா இருந்தாலும் அந்த பொடி வந்து முக்கோணமும் சதுரமும் இருக்கும். அது என்னத்தை சொல்லுதல்? சதுரம் என்னத்தை சொல்லுது, முக்கோணம் என்னத்தை சொல்லுது? அப்படி இருக்கா? இது பெண்களுக்குரியதா? ஓகே, அப்ப அப்படி ஒரு விஷயம். அப்படி குறியீடுகள் சார்ந்த நிறைய விடயங்கள் பல பொருட்களை அல்லது பொருட்களை உணர்த்துறதை நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அது ஒரு விஷயம். அடுத்தது சொற்கள். இப்ப நாங்க பொருட்களுக்கு படங்களுக்கு நாங்க சில சொற்களை, இப்ப வீடுன்னு சொல்றோம். என்ன அடிப்படையில வீடுன்ற சொல்லுவாங்க சொல்லுங்க. தெரியாது. வீடு என்று சொல்றது சிலது காரண பெயர், இடுகுறி பெயர், அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்ல? இருக்காம அப்படி சிலதுகளுக்கு வந்து காரணங்களை அடிப்படையாக வைத்து பெயர்கள் வந்திருக்கு. சரி, உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுங்க. காரணங்கள் அடிப்படையாக வைத்து நாட்காலி. நாட்காலி. வெரி குட். 4 கால்கள் இருக்கிறதால அதுக்கு நாட்காலின்னு சொல்றோம். வெரி குட், நல்ல சொல். மண்வெட்டி. மண்வெட்டி, மண்ணை வெட்டுறதால அதுக்கு மண்வெட்டி. ஓகே, அப்ப அதுவல்லாமல் இடுகுறி பெயர் என்று இருக்கு. உதாரணம் இடுகுறி பெயருக்கு இடுகுறி பெயருக்கு ஒரு உதாரணம். வீடுங்கிறது காரண பேரா? சார் அது இடுகுறி பெயர் தானே சார்? வீடு என்பது ஒரு இடுகுறி பெயர். அப்ப பொருட்களை அந்த உணர்த்துறதுக்கு பயன்படுத்துகின்ற சொல் சார்ந்த அப்படியான சில விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் இதுக்குள்ள அடங்கும். அடுத்தது நடத்தை சார்ந்த விஷயங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இப்ப அது மனிதனுடைய இடைவினையை வெளிப்படுத்துகின்ற அந்த அடிப்படையில அமைந்திருக்கின்ற, அல்லது பிறருடைய மனப்பாங்கு, விருப்பு வெறுப்பு, சிந்தனை, புற காட்சி, இப்படியான பல விடயங்களை உள்ளடக்கிய இந்த சொல்சாரா விவரங்கள் நிறைய இருக்கு. இப்ப உதாரணமாக இப்ப நடத்தியாரு நாங்க இப்ப உதாரணத்துக்கு கண்ணை சிமிட்டுதல். இப்ப நாங்க கண்ணை சிமிட்டுறது ஏதோ ஒரு விஷயத்தை நாங்க சொல்லுவோம். அல்லது நாங்க இப்ப கையால நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், அசைச்சு ஒருவரை என்ன போங்கொண்டும் செல்லலாம், வாங்க கொண்டும் செல்லலாம். அப்ப இப்படி நடத்தை சார்ந்த பல்வேறு சொல் சாராத இந்த அம்சங்கள் எல்லாம் காணப்படுது. இதெல்லாம் ஏன் இவர் சொல்றாரு என்றால், இதெல்லாம் இந்த நுண்ணறிவோட தொடர்பட்ட விஷயங்கள். சரியாக நுண்ணறிவு வாங்கோண்டு அந்த சைக்கிளை செய்யறதுக்கும் ஒரு நடத்தையை செய்யறதுக்கும், போங்கோண்டு ஒரு நடத்தையை செய்யறதுக்கும் சரியான நுண்ணறிவு இருக்கிற ஒருவர் தான் அதை சரியான விதத்துல வாங்கங்கிறத வாங்க அடையாளப்படுத்துவார், போங்கங்கிறத போங்கங்கிற அந்த
என்ன அந்த சொல் சாராத அந்த விஷயங்களை அவர் மேற்கொள்வார் என்று சொல்றோம். அதே போல இந்த நுண்ணறிவு கூறுகள்ல இந்த விளைவுகளை பொறுத்தவரையில இங்க தனித்தனி விவரங்களை ஒன்றிணைத்து பொருட்காணுதல் இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நாங்க பாருங்க, நாங்க ஒரு சொல் பல சொற்களை இணைத்து இந்த சொல் அவ்வளவும் சேர்ந்து இந்த வசனம் எதை சொல்லுது என்று நாங்க என்ன செய்யறோம், ஒரு முழுமையான ஒரு ஒரு பொருளை நாங்கள் காணுகிறோம். எனவே அங்க பல சொற்கள் இந்த அலகுகள் அந்த வசனத்திலே இருக்கு. அதே போல ஏதாவது ஒரு பொருள்ல பல அலகுகள் இருக்கும், அது எல்லாத்தையும் சேர்த்துதான் நாங்க ஒரு பொருளாக என்ன செய்யறோம், காண்றோம். ஒரு இப்ப நாங்க நாற்காலின்னு சொன்னாலும் அங்க 4 கால் அதற்கு இருக்கிறதுக்கான இருக்கக்கூடிய தட்டு பின்னுக்கு சாயறதுக்கான அந்த எல்லாத்தையும் சேர்த்துதான் நாங்க என்ன செய்யறோம், பல அலகுகளை அடிப்படையாக வைத்துதான் நாங்க என்ன செய்யறோம், இது ஒரு நாற்காலி என்று நாங்க ஒரு முடிவுக்கு வா. இப்ப எங்களுக்கு தெரியும் சிலர் இப்ப சில ஒரு நுண்ணறிவு குறைந்தவர்கள் இப்ப ஃப்ரிட்ஜை சில நேரம் வாஷிங் மிஷினாக அல்லது வாஷிங் மிஷினை ஃப்ரிட்ஜாக அடையாளப்படுத்துற ஆட்களும் இருக்காங்க நுண்ணறிவுல, அல்லது இந்த என்ன நுண்ணறிவு மிக குறைந்த மட்டத்தில் இருக்கிறார்கள். சரிதானே? அப்படி சின்ன லெவல்ல மிக நுண்ணறிவு மிக குறைந்தவர்கள் அப்படி இருப்பாங்களா அப்படி? அல்லது சில நேரம் சில சின்ன பிள்ளைகளுக்கு காலை மாலை அல்லது பகல் இரவு அந்த கன்செப்ட்ல கூட என்ன சரியான தெளிவில்லாம இருக்குமா என்ன? ஆகவே இங்க ஒரு பொருளை முழுமைப்படுத்தி நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் பல அலகுகளை முழுமைப்படுத்தி அதை ஒன்றிணைத்து பொருள் காணுகின்ற ஒரு விஷயம். அதே போல இந்த வகைப்படுத்தல், வகைப்பாடுங்கிற ஒரு விஷயம். இப்ப பொருள்களுக்கிடையே காணப்படுகின்ற பொதுவான பண்புகளை அடிப்படையாக வைத்து நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் அத வகைப்படுத்துறது. உதாரணத்துக்கு அப்படி வகைப்படுத்துறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. பழங்கள், பறவைகள். வெரி குட். ஏன் நாங்க வேற வேற அந்த கலர்ல அது இருந்தாலும் அல்லது வேறு வேறு அமைப்புல அது இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து நாங்க என்ன செய்யறோமா அப்படின்னா பறவைகள் என்று சொல்றோம். ஏன் சொல்றோம்? அதுல பொதுவான பண்புகள், இறக்கை இருக்கும், அது பறக்கும், அப்படி பல பொதுவான பண்புகள் இருக்கிறதால நாங்க அதை பறவைகள் என்று சொல்றோம். அப்ப அது மாதிரி நாங்க மரங்கள் என்று சொல்றோம், அல்லது செடிகள் என்று சொல்றோம், அல்லது கொடிகள் என்று சொல்றோம். அப்படியெல்லாம் ஏன் வகைப்படுத்துறோமா சொன்னால் அவைகள்ல காணப்படுகின்ற பொதுவான பண்புகளை அடிப்படையாக வைக்கும். அப்ப இதெல்லாம் இந்த நுண்ணறிவோட தொடர்பட்ட விஷயம். இப்ப தொடர்புகளை கண்டறிகிறது. இப்ப எங்கட அந்த எண்கோலத்தில இருக்கின்ற தொடர்புகளை கண்டறிதல், அல்லது ஒரு இடைவெளிக்கு பொருத்தமான ஒரு படத்தை பொருத்தி அந்த இடைவெளியை பூர்த்தி ஆக்குதல். சரிதானே? இப்ப நீங்க இந்த கன்செப்டை விருத்தி ஆக்குறதுக்கு எப்படி கற்றல்ல நாங்க சில விடயங்களை மேற்கொள்ளலாம், பிரைமரியில எப்படி செய்யலாம், செகண்டரியில எப்படி செய்யலாம்ங்கிறதையெல்லாம் நாங்க பார்ப்போம். அப்ப இதுல முதல்ல இதுல கன்செப்டுகளை கொஞ்சம் நாங்க பார்த்துட்டு அந்த விஷயங்களுக்கு போவோம். அப்ப இப்படி தொடர்பு காணுகின்ற இந்த விஷயங்கள் இருக்கு. இங்க பாருங்க, ஒழுங்கமைப்புகள். கொடுக்கப்பட்ட விவரங்கள் அல்லது செய்திகளை ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பு அல்லது வடிவத்தை ஏற்படுத்துறது ஒழுங்கமைப்பு. இப்ப உதாரணத்துக்கு நாங்க இந்த இலங்கை படத்தை துண்டு துண்டுகள் ஆக்கி பொறுத்துற அப்படி வேலைகள் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுகள் இருக்கு. அல்லது ஒரு ஆமையில அந்த வடிவத்தை சின்ன அந்த பலகை மாதிரி ஒரு இதால செஞ்சிருப்பாங்க, அதை ஒன்றோட ஒன்று பொருத்தக்கூடியதாகும். அதை துண்டுகளாக அல்லது மரம் ஒண்ட அப்படி துண்டுகளாக கலத்திட்டு பொருத்துறது. புசுல் கேமே சார் செய்த செட் பண்றதா பாட்டா விரிவுகளை அழிக்கிறத அதை சரியான முறையில நாங்க என்ன செய்யலாம், அதை செட் பண்ணி அந்த வடிவத்துக்கு கொண்டு வர. அதெல்லாம் இந்த ஒழுங்கமைப்போட சம்பந்தப்பட்ட அந்த புள்ளட நுண்ணறிவை வளர்க்கறதுக்கு இதெல்லாம் மிக முக்கியம். அதே போல நாங்க இந்த என்ன இந்த
என்னது இந்த நாங்க இந்த பிள்ளைகள் கையில வச்சுட்டு அதை இது பண்ணுவாங்க, திருப்பி திருப்பி ஒரே கலர் அந்த கொண்டு வரதுக்கு அந்த என்ன நான்முகி மாதிரி ஒன்று இருக்கும் அது. ரூபிக். அப்படியான சில விஷயங்கள் இதெல்லாம் இந்த ஒழுங்கமைப்பு சார்ந்த விடயத்துக்குள்ள உள்ளாரு. அதே போல மாற்றி அமைத்தல் சொல்ல கொடுத்த விவரங்களை அல்லது செய்திகளை வேறு வகையில் வரையறுத்தல் அல்லது மாற்றி அமைத்தல். இப்ப உதாரணமாக இப்ப இப்படி சொல்லப்படுதா சில உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு வசனத்தை ஒருமையில தந்து அதை பன்மையாக மாற்றி எழுதுக அப்படிங்கிற மாதிரி கேள்வி இந்த பிரைமரியில எல்லாம் அது மாற்றி அமைக்குது. அதே போல நாங்க இப்ப உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவோமே, இப்ப ஒரு சொல்லை வைத்து பல பொருள் வரக்கூடிய வகையில வினையாகவும் அடுத்தது பேராகவும் வாக்கியங்கள் அமைத்தல் அப்படி எல்லாம் இருக்கா? இப்ப உதாரணத்துக்காக கரை, கரைங்கிற சொல்லை வைத்துக்கொண்டு வினையாகவும் அதை நாங்க மாற்றி அமைக்கிறது, செயலாகவும் மாற்றி அமைக்கிறது, பேராகவும் வினையாகவும் மாற்றி அமைத்தல் சார், பொருளாகவும். அப்ப கரை எப்படி சொல்லுங்க ஆகும்? கரைத்தல் என்றதை வைக்கலும் சார் வினைக்கு, கரை படுதல் என்று எடுக்கலும் இந்த பேருக்கு. அல்லது கடற்கரைங்கிற அடிப்படையில் ஏதாவது ஒரு கரைங்கிற அடிப்படையில் அப்படி இதெல்லாம். அப்ப இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் பிள்ளைகிட்ட மிக நல்ல முறையில வரணும் சொன்னால் அந்த பிள்ளையிட நுண்ணறிவு கூறு வளர்ச்சி அடைவதற்கான மிக முக்கியமான பயிற்சிகள் எல்லாம் அங்கு வழங்கப்படும். அதான் இங்க மிக முக்கியம். நாங்க இத சும்மா இந்த கான்செப்ட படிக்கிறங்கிறது இல்லை, இங்க மிக முக்கியம். எங்கட கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள்ல இந்த பிள்ளைகளுடைய இந்த ஒழுங்கமைப்பு அல்லது மாற்றி அமைத்தல் அல்லது பொருள் அனுமானங்கள் என்கிற இந்த விஷயங்களை பிள்ளைகள விருத்தி ஆக்குறதுக்கு எப்படியான செயற்பாடுகளை நாங்கள் வழங்கலாம் என்றுதான் மிக முக்கியம். சரிதானே? அப்ப அடுத்ததுதான் இந்த அனுமானங்கள். அனுமானம் என்பது கொடுத்த விவரங்களிலிருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடியவை, தோன்றக்கூடியவை, விளைவுகள் பெறக்கூடியவை, கணிப்புகள் ஆகியவை இதில் அடங்கும். உதாரணமாக வீதி நடந்திருக்கிறது என்றால் என்ன நடந்திருக்கிறது என்ற ஒரு அனுமானத்துக்கு வந்து அதுக்குரிய பதிலை சொல்றது. என்ன நடந்திருக்கு? வீதி நடந்திருக்கிறது. என்ன சொல்லலாம்? ஏதாவது சொல்லலாமா? பேசுறது தெளிவா விளங்குதா? அப்ப இப்ப உதாரணமாக வீதி நலைந்திருக்கிறது என்றால் ஒன்றோ என்ன இருக்கிறது என்ற ஒரு முடிவுக்கு நாங்க ஒரு அனுமானத்துக்கு வரலாம். அல்லது இதால என்ன தண்ணி அல்லது நீர் குழாய் வெடித்திருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு இந்த தண்ணி பவுசர் அது போயிருக்கு, அதாலையும் சில நேரம் என்ன செய்திருக்கலாம், நீர் என்ன ஊத்தப்பட்டிருக்கலாம். அப்படி அப்ப நாங்க இப்ப ஏதாவது இப்ப கொடுத்த விவரங்கள்ல இருந்து எதிர்பார்க்கக்கூடிய தோன்றக்கூடிய விளைவுகளை அதுக்கான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு கதைய ஆரம்பிச்சுட்டு அதோட ஆரம்ப பகுதிகளை சொல்லிட்டு மீதமுள்ள பகுதிகளை முழுவதுமாக முடிக்க சொல்றது. அப்படியெல்லாம் கொடுக்காங்களா அந்த ஸ்காலர்ஷிப் பேப்பர்ல எல்லாம்? சார் பிரைமரி கொடுக்குறேன் சார், கிரேட் 4-5 அதாவது கதைகளை கொண்டு
இயல்பில் அந்த என்ன பேசி முடிக்க வைக்கிறது, அதை சொல்லி முடிக்க வைக்கிறது அல்லது எழுதுறது. ஒரு கதையிட தொடர்ச்சியை தொடங்கிட்டு சார் அதை மீறிய முடிக்க சொல்றேன் சார். அது வந்து பிரைமரியில இருக்குது. இப்ப அதே மாதிரி தான் சில நேரங்கள்ல இந்த சார் அது இல்லாம செகண்டரியில வந்து சிறுகதைகள். வெரி குட். அதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப ஓஎல்ல கூட ஒரு சிறுகதையினுடைய ஆரம்பத்தை சொல்லிட்டு அந்த மீதி கதையை முடிக்க சொல்றேன். அப்ப அது இல்லாம என்னடா இதனுடைய முடிவை அவர் எந்த கோணத்துல நோக்குறாரு, அந்த கதையை கொண்டு போய் எப்படி அவர் என்ன செய்யறாரு, இது பண்றாருங்கிறதெல்லாம் பார்க்கிறேன். உதாரணத்துக்கு தான் நான் இதுகளை சொல்றேன். இது மாதிரி நிறைய விஷயங்களை என்ன செய்யலாம், விளைவுகளை யூகிக்கிற இதனுடைய அந்த இறுதி இதுகள் தான் நிறைய ஆய்வுகள் அந்த சயின்டிபிக் ரீதியாக சில விஷயங்களை எல்லாம் செஞ்சு அதுல முடிவுகளை எல்லாம் வெளியிடுறதெல்லாம் இதுக்குள்ள வரும். ஏனென்றால் பல விவரங்களை அடிப்படையாக இப்ப கிட்டத்தில இந்த வவுனியா அல்லது அந்த பிரதேசங்கள் ஒரு நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படியா? அப்படியான இதை வச்சுக்கொண்டு ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஒரு விவரியாளர் இலங்கை அடுத்தடுத்த என்ன எதிர்காலங்கள்ல பாரிய நிலநடுக்கங்களை எதிர்நோக்கலாம் அல்லது இந்த நிலநடுக்கங்கள் இலங்கையில ஏற்படுவதற்கான அந்த புவித்தட்டு அமைப்புகள்லாம் அது காணப்படுது ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். அப்படி கருத்து கேள்விப்பட்டீங்களா? என்ன அப்படி சொன்னதாக செய்திகள் பார்த்தீங்களா? அப்ப அதெல்லாம் என்னன்னா இப்ப அவர் பல தகவல்களை சொல்றாரு, பல விவரங்களை சொல்றாரு. இப்படியான சில விஷயங்கள் இருக்கிறதால இதை நாங்க எதிர்பார்க்கலாம்னு சொல்றாரு. ஆகவே இப்படியான அந்த விவரங்களை அடிப்படையாக வைத்து எதிர்பார்க்கக்கூடிய அல்லது பிறகு தோன்றக்கூடிய இந்த விளைவுகள் அதுகளை சொல்றதெல்லாம் இந்த சரிதானே? ஓகே. இப்ப நீங்க பாருங்க, இந்த நுண்ணறிவுல மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த மனவழிச்சி சார் நுண்ணறிவு சொல்றோம். நான் பேசினதெல்லாம் இன்டெலிஜென்ட் சொல்றாங்க, இன்டெலிஜென்ட் அல்லது ஐக்யூ எல்லாம் கதைக்கும். இப்ப எமோஷனல் இன்டெலிஜென்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எமோஷனல் இன்டெலிஜென்ட் சில இக்யூ ஐக்யூ மாதிரி இதை இக்யூன்னு சொல்லுவாங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ட் அதாவது மனவழிச்சி சார் நுண்ணறிவு. இதைகளை எல்லாம் சரியாக பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்னா டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணலன்னா எதிர்காலங்கள்ல பல்வேறு விதமான பிரச்சனைகளை அந்த பிள்ளைகள் எதிர்நோக்குவதாக சொல்லப்படும். என்ன சொல்லலாம் அப்படி? அதாவது கவலையை தாங்க கூடிய சக்தி இல்லாத பிள்ளைகள். அதாவது இப்ப இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் என்று சொல்றது நாங்க அதை வரையறுக்கிறோம்டா என்னன்னு சொல்லலாம். சார் சின்ன விஷயத்தையும் மீத்திறன் உள்ள மாணவர்களா சார்? வழங்கல மீத்திறன் உள்ள மாணவர்களா? அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ட் சொல்றது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்
அதாவது எமோஷனல் சொல்றது எதை குறிக்கும்? சார் ஒரு பிள்ளைகிட்ட ஒரு கேள்விய கேட்டேன்னு சொன்னா அவங்க சொல்லி முடிச்ச முந்தி அதுக்கு அவங்க பதில சொல்றது சொல்லி முடியும் கட்டினுக்குல அதுக்கு முந்தைய சொல்லிட்டு அது எமோஷனல் இன்டெலிஜென்ட் சொல்றீங்களா? அதை நாங்க ஒரு பொதுவாக இன்டெலிஜென்ட் உள்ள ஒரு புள்ளன்னு நாங்க சொல்லலாம். அதாவது நுண்ணறிவுல சரிதானே கூடிய புள்ளன்னு நாங்க சொல்லலாம். அது ஓகே. நான் இங்க கேட்கிறேன் என்றால் எமோஷனல் இன்டெலிஜென்டா? சார் ஒருவருடைய மனநிலையை அறியக்கூடிய திறனா? எமோஷனல் இன்டெலிஜென்ட் சார் ஒருவருடைய மனநிலையை அறிஞ்சு மோட்டிவேட் பண்ணக்கூடிய விதம். சரி பாருங்க, மனவெளிச்சி நுண்ணறிவு இதான் அது நான் சொன்ன எமோஷனல் இன்டெலிஜென்ட். இதுக்கு ஹெயின் என்று சொல்றவருடைய ஒரு வரைவிலக்கணம் இருக்கு பாருங்க. மனவெளிச்சி நுண்ணறிவு என்பது மனவெளிச்சிகளை தெளிவாக உணர்தல், வெளிப்படுத்துதல், அடையாளம் காணுதல், நினைவில் இருத்தல், அவற்றை பயன்படுத்தி கற்றல், நெறிப்படுத்துதல் ஆகிய ஆற்றல்களை இயல்பாக பெற்றிருந்தது. தங்களோட மனவெளிச்சி என்னங்கிறத முதல் உணர்றது. இப்ப நாங்க கோபமா அல்லது சந்தோஷமா அல்லது அதுகள் தானே மனவெளிச்சின்னு சொல்றது. சந்தோஷமாக இருக்கிறது, அழுகிறது, கோபமாக இருக்கிறது, பயம், இதெல்லாம் மனவெளிச்சியோட சம்பந்தப்படும். மனவெளிச்சியை சரியாக வெளிப்படுத்துறதுக்கு ஒருவருக்கு தெரியும். சார் ஐம்புலங்கள்ல அவங்க காட்டக்கூடிய உணர்ச்சிகளா? என்னம்மா? அவங்களோட ஐம்புலங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளா? இல்ல ஐம்புலங்கள்ங்கிறது இல்ல மனவெளிச்சி. மனவெளிச்சிங்கிறது இப்ப கோபம்ங்கிறது எதால வருது? புலன்களால வருது அல்லி. அப்ப உதாரணமா மனவெளிச்சியின் வெளிப்பாடு. அப்ப அந்த கோபம்ங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு சரியா தெரிஞ்சிருக்கணும். இப்ப சில ஆட்கள் கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு உதாரணத்துக்கு அவர பொருளையே அவரோட தெரிவார். அப்படி செய்யறாங்களா சில ஆட்கள்? அப்ப ஒரு சரியான எமோஷனல் இன்டெலிஜென்டான ஒரு ஆள் இல்ல. அவர் டிவியை தூக்கிறது பிறகு எல்லாம் அந்த கோபம் எல்லாம் தீர்த்தது பிறகு சும்மா அநியாயமா டிவி உடஞ்சி போட்டேன்னு சொல்றேன். அப்படி எல்லாம் இருக்காங்களா இல்லையா ஆட்கள்? அப்ப வழங்கல என்னமா கோபம் வருதல் என்பது ஒரு மனவெளிச்சி சார்ந்த விடயம். அதை நாங்க வெளிப்படுத்துறதுக்கு சரியான முறைமைகளை நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் பயன்படுத்தலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப கோபத்தை நாங்க அது ஒரு வன்முறையாக வெளிப்படுத்தியோ அல்லது அந்த கோபத்தை மேனேஜ் பண்ணி சிட்டியான சந்தோஷம் வந்து அதுக்கு என்ன இப்ப 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 நாங்க சந்தோஷமான விஷயம் தானே. அப்ப அந்த ஹெப்பிய கொண்டாடுறதுக்கு அடுத்த வேண்ட வீட்டுக்குள்ள வெடி காட்ட போடுறது சரியாது? அவரை மனவெளிச்சியை வெளிப்படுத்துகின்ற முறைமை சரியா? அப்படி எல்லாம் செய்யறாங்க நம்ம நாட்டுல. நம்மளுக்கு எதிராக தேர்தல் நின்று வர்ற அல்லது நம்மளுக்கு எதிராக தேர்தலில் செயற்பட்ட வர்ற வீட்டுக்குள்ள வெடியில போட்டு ஓடுறது அப்படி இருக்கா? இவர் வெண்ட சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு அவரு அந்த 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 ஹெப்பிங்கிற மனவெளிச்சியை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிற முறைமை அது சரியாது? வெளிப்படுத்துற முறைமை இல்ல. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னால் இந்த மனவெளிச்சியை சரியாக உணர்றது, அதை வெளிப்படுத்துறது, அதை அடையாளம் காண்றது, அதை நினைவிட வச்சுக்கிறது, அதை சரியாக பயன்படுத்தி கற்றுக்கொள்றது, அதை நெறிப்படுத்துறது என்று ஹெயின் இதெல்லாம் ஒருவர்கிட்ட சரியாக இருக்குமாக இருந்தால்தான் அதுதான் மனவெளிச்சி நுண்ணறிவு சொல்ற ஆற்றல்கள் இயல்பாக இருக்கிறதுதான் மனவெளிச்சி நுண்ணறிவு சொல்றாரு. இப்ப இந்த மனவெளிச்சி தொடர்பான விஷயங்கள் இயற்கையிலேயே பிள்ளைகளுக்கிட்ட புறவியிலேயே இருக்கும். ஆனால் அது ஒவ்வொரு குழந்தையிடையும் வித்தியாசமான வெவ்வேறு அளவுகள் இருக்கிறத பார்க்கலாம். சார் இதுக்கு
சில புள்ளைகள் வந்து வகுப்புல இப்ப படிச்சு கொண்டிருக்கிறேன் 2 பேருக்கு இடையில சண்டை வந்தேன்னு சொன்னா புள்ளைகள் ஒருத்தர பென்சில ஒருத்தர் உடைச்சு கொள்றேன் ஒருத்தர் கிழிச்சு கொள்றேன் அப்படி சந்தர்ப்பங்களும் ஆகுற அதனதுக்கு அதை எப்படி சார் கண்ட்ரோல் பண்றோம்? இந்த வெளிப்பாடு இது மனவெளிச்சியை சரியாக வெளிப்படுத்த முடியாத அப்ப அந்த நுண்ணறிவு அதாவது மனவெளிச்சி சார் நுண்ணறிவு இந்த பிள்ளைகள் குறைபாடு இருக்கிற பிள்ளைகள். அப்ப இது பிள்ளைகள வயது அந்த தரம் அந்த விஷயத்துக்கு ஏற்ப நாங்க சில வழிபடுத்துற அதை வழிபடுத்துற அந்த பிள்ளைகளை நாங்க தனிய அழைத்து இப்படியான சில விஷயங்கள் செய்யறதால வார விளைவுகளை நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் விலைக்கு கூறலாம். ஒரு தரம் சொல்லி மட்டும் சரி வராது, பல தடவைகள் இது அவ்வளவு பொருத்தமற்ற ஒரு செயல். இதால எப்படியான விளைவுகள் ஏற்படும், அதாவது பாரதூரமான விளைவுகள் என்ன வரும், என்ன விஷயங்கள்ங்கிறதையெல்லாம் நாங்க என்ன சொல்லணும் சொன்னால் பல தடவைகள் அந்த பிள்ளைகளுக்கு விலைக்கு கூறுவதன் ஊடாக அந்த விடயம் தொடர்பாக அந்த பிள்ளைகளுடைய கவனத்தை நாங்க அதுல குவிக்க செய்து அல்லது ஈர்க்க செய்து அது பற்றி சிந்திக்க செய்து அதுல இருந்து மெதுவாக விடுவிக்கிறதுக்கு சில இதுகளை அது தனியே இப்படி நீங்க என்ன அப்படி உங்களுக்கு என்ன காரணியாக இருக்கிறது, அதாவது அப்படி கடும் கோபமாக அப்படி வார நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்ங்கிறதுக்கான சில ஐடியாஸ்களை எல்லாம் நாங்க கொடுக்கிறோம். விளங்கிடா? இப்ப உதாரணமாக சில பிள்ளைகள் அப்படியே பென்சிலால மற்ற பிள்ளைகள் அப்படியே குத்தி விட்டுருவான். அழித்தல் சார் நடத்தைகள் தான் இதெல்லாம். இது மனவெளிச்சியினுடைய அதை சரியாக வெளிப்படுத்த முடியாத ஒரு முறைமைதான் இது. அப்ப அதுகளை நாங்க ஒரு 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 என்ன சூசகமாக கையாள வேண்டிய சில தேவைகள் இருக்கு. இதுக்கு பின்னால ஒரு மனவெளிச்சிய ஒரு பிள்ளையில மோசமாக ஆக்குறதுல பல காரணிகள் தாக்கம் செலுத்தும். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், பெற்றோரை பொறுத்தவரையில பிரதானமாக 3-4 வகையான பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. பேரண்டி அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிகாரவாண்மை பெற்றோர், அடக்கி ஆளும் பெற்றோர், அல்லது இடம் கொடுக்கும் பெற்றோர், என்ன கவனியா பெற்றோர், அப்படி எல்லாம் இருக்காங்க. அப்படி பாத்தீங்களா எங்கேயாரும் பெற்றோர வகைகள்? வழங்கல அதுல இப்ப அடக்கி ஆளும் பெற்றோர் என்று சொல்லப்படுது, அல்லது அதிகாரவாண்மை பெற்றோர், அல்லது இடம் கொடுக்கும் பெற்றோர், இப்படியெல்லாம் பெற்றோர்கள பல்வேறு வகைகள் இருக்கு. ஓகே, அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சில பேர் அந்த பிள்ளைகள்ல பேரண்ட்ஸினுடைய சில வெளிப்பாடுகள் அல்லது அவர்களுடைய இயல்புகள் கூட இந்த மனவெளிச்சி மோசமான நிலைமையில இருக்கிறதுக்கு என்ன காரணியாக இருக்கலாம். இப்ப நாங்க அந்த வீட்டு சூழல்ல இப்ப அப்பா குடிச்சிட்டு வாரது அல்லது ஒரே அடிக்கிறது அல்லது வீட்டை சண்டை அப்படி பல பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னா ஒரு வன்மமான மனவெளிச்சி கொண்ட பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்க சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்க தண்ட மனவெளிச்சிய வெளிப்படுத்துற ஒரு தன்மைகளை என்ன நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த மனவெளிச்சி சார்ந்த விடயங்கள் குழந்தைகள் வித்தியாசமாக வேறுபட்டிருக்கும். அப்ப அது என்னண்டா அவர் உணர்ந்து செயற்படுகின்ற ஆற்றலோடு தொடர்பு. ஏற்கனவே சொன்னதானே அந்த அந்த மனவெளிச்சி தொடர்பாக பிள்ளைகளுக்கு உணர்வூட்டுவது என்பது ஆசிரியர்கள் மிக முக்கியமான ஒரு பணி. ஏனண்டா அந்த உணர்வுகளின் ஊடாகத்தான் நிறைய விடயங்களை நாங்க என்ன செய்யலாமா சொன்னால் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அல்லது ஒழுங்குபடுத்தலாம். அது உணர்வுடன் கலந்ததாக என்ன சொல்லலாம் சொன்னா சரிதானே? சரியா? நான் வந்து ஒரு வகுப்புல கிரேட் 4 அப்படி பிள்ளைகளோட இருக்கிற டைம்
அதுக்கு ஒரு பேரண்ட்ஸ் சொல்றேன் அந்த புள்ளோல் வந்து வகுப்புல நல்லா இருக்கிற இதா கேக்குற அவங்க 2 புள்ள கிட்டையாம் அவங்களோட 2 பேரும் கிரேட் 3யும் கிரேட் 4மா அவங்க 2 பேரும் கொஞ்சம் இந்த நேரம் சண்டை பிடிச்சிற அப்படி இதுகள் எல்லாம் நீக்குறான். அப்ப ஒருவேளை ஒரு புள்ள வகுப்புல சண்டை பிடிச்சு கொண்டதாக கோபம் வந்தேன்னு சொன்னா அவக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள இல்லாம அவங்க ரூமை முடிக்கொள்றான். அப்ப இவ எப்படி செய்யற என்ன செய்யறன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தோன்னே அவ என்ன செய்யறான் அந்த ஃபேன் ஒண்டிக்கிறதுல முள்ள சோலை சுத்தி நின்று கொண்டிருக்கிறான். அப்ப இதை நான் எப்படி டீச்சர் ஹேண்டில் பண்ற அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். அந்த சின்ன புள்ள அதுக்கு ஓ சார் 8-9 வயசு புள்ள. இப்ப இப்படி அதுக்கு எப்படி இப்படியான வேலைகளுக்கு எல்லாம் என்ன அடிப்படை காரணியாக இருக்கலாம்? நான் தான் அதுக்கு காரணம். நாங்க சொன்னால் இந்த பெற்றோர் வீட்டு சூழல் இதுகள்தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். என்னண்டா இப்ப சின்ன பிள்ளைகள் நிறைய இப்படியான சில வேலைகளை செய்யாமல் சொன்னால் அதுக்கு அடிப்படை காரணியாக இருக்கிறது எங்களோட வீட்டில் இருக்கிற டிவி அல்லது எங்களோட கையில இருக்கிற போன் அல்லது எங்கள்கிட்ட இருக்கிற லேப்டாப் இப்படியான விஷயங்கள்ல நிறைய விடயங்களை அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க சொன்னால் பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கான சந்தர்ப்பங்களை நாங்க வழங்குறோம். இப்ப பேராசிரியர் அப்துல்லான்னு சொல்லி பெரியார் தாசன் என்று அவர் மரணிச்சிட்டாரு. அவர் ஒன்று சொல்றாருண்டா பிள்ளைகளுடைய இந்த இப்படி குரல்வான சில நடத்தைகள் இப்படி வருவதற்கு அடிப்படை காரணி மிக முக்கியமாக சில விஷயங்களை சொல்றார். அதாவது இங்க குறிப்பாக அவர் சொல்றது என்னென்றால் குறிப்பிட்ட அந்த சின்ன வயசுல இப்ப பார்க்க கூடாத சில விடயங்களை பார்க்கிறது அல்லது அவைகளை என்ன உள்வாங்கிறது அதுகள் இப்ப அது ஒரு செக்ஸுவல் சார்ந்த விஷயம் அல்லது திடீர் அதிர்ச்சி ஏற்படுத்துகிற விடயம் ஒரு ஆக்சிடென்ட் அப்படியான விஷயங்களை பார்க்கறதெல்லாம் அல்லது தன்னை மிக விருப்பத்துக்குரிய ஒரு ஆளை இழக்கிறது இதெல்லாம் அந்த பிள்ளைகளை கடுமையாக தாக்கும் அவர் சொல்றார். அப்ப நாங்க என்ன இப்ப பாருங்க அந்த சூசைட் பண்றாள் அந்த சோலை சுத்தி அந்த ஃபெயில்ல எதுறது இருந்தால் இந்த தற்கொலை செய்யறாங்க ஒரு விஷயத்த அந்த பிள்ளைக்கே கண்டிருக்கு. அதுவும் சில நேரம் இப்ப போற நம்மளோட சீரியல்ல எல்லாம் இந்த தற்கொலை முயற்சி செய்யறதும் அதை காப்பாற்றுறதும் அல்லது அப்படி அதுகள் இன்னொரு ஆளுக்கு அநியாயம் செய்யறது அப்படியான விஷயங்கள் தானே. அப்ப அதை நாங்க எல்லாருமே இது பார்க்கக்குள்ள பிள்ளையும் என்ன செய்யமான்னு சொன்னா அதை பார்த்துட்டு இப்ப இப்படி ஒரு பிரச்சனை இப்படித்தான் அதை நாங்க என்ன செய்யலாம் இந்த பிள்ளை இது பண்ணுது. அப்ப இந்த பிள்ளைய நாங்க ஒரு செஷன்ல 2 செஷன்ல சும்மா கதைக்கு பேசியெல்லாம் ஒரு சரிப்படுத்துறது என்பது கொஞ்சம் என்ன சாத்தியம் இல்லதான். ஆகவே இது ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் கிட்ட என்ன செய்யலாமான்னு சொன்னால் இந்த பிள்ளைய கொண்டு போய் நாங்க சில அவரோட பேசி கதைக்கு எப்படியான சில டெக்னிக்களை பயன்படுத்தலாம் செய்ய வைக்கிறது தான் மிக பொருத்தம் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை. ஏன்னா இது தொடர்ந்து இருக்குமாக இருந்தால் சில பாரிய சில விளைவுகளையும் கூட என்ன செய்யலாம் சந்திக்க வேண்டி வரலாம். ஆனால் அதை முளையிலே தின்றதுக்கான சில ஏற்பாடுகளை இது ஒரு செஷனா போட்டு தான் நினைச்சுனால் செய்ய வேண்டி இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் இருப்பாராம்னா அவர்கிட்ட ஒரு நல்ல கவுன்சிலிங் செய்யக்கூடிய ஒருவர்கிட்ட கொண்டு போனால் சில டெக்னிக்களை சொல்லுவார், இது பண்ணுவார், அதுகளை கடைபிடிச்சு செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே, அப்ப நீங்க பாருங்க இந்த மனவளர்ச்சியினுடைய நுண்ணறிவின் உட்கூறுகள் உண்டு. சில கூறுகள் சொல்லப்படுது. மேயர் பீட்டர் இஸ்லோவே என்று சொல்ற 2 பேரும் இந்த 4 பிரதானமான மனவளர்ச்சி கூறுகள் இருப்பதாக சொல்லப்படும். ஒன்று மனவளர்ச்சியினை உணர்தல், இது மிக முக்கியம். சில ஆட்களுக்கு கோபம் என்னன்னு தெரியா அல்லது சந்தோஷம் என்னன்னு தெரியா அப்படி பண்ற ஆட்களும் இருக்காங்க. ஓகே, அப்ப மனவளர்ச்சிய உணர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது மனவளர்ச்சியினை சிந்தனையில பயன்படுத்துதல் என்பது அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்று சொல்லப்படுது. மனவளர்ச்சியினுடைய கூறுகள்ல அது ஒன்று சொல்றாங்க. அடுத்தது மனவளர்ச்சியை புரிந்து கொண்டு பகுத்தாய்தல். அடுத்தது மனவளர்ச்சிகளை நெறிப்படுத்தி சுய முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தல்.
அப்ப இந்த 4 பிரதானமான உட்கூறுகளும் இந்த மனவெழுச்சி சார்ந்த விடயத்தில இருக்கிறது. இவை சரியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இவருடைய கருத்து. சரிதானே? ஓகே, இப்ப நீங்க பாருங்க, இதுல மனவெழுச்சியை சரியாக உணர்றது, மனவெழுச்சிய சரியாக சிந்தனையில இப்ப மனவெழுச்சி வார டைம்ல நாங்க சரியாக சிந்தனைக்கு வேலை கொடுக்கணும். இது இவரது கோபத்தில் ஒரு வேலையை செய்யக்கூட இது சரி வருமா பிள்ளையாகுமான்ற ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு. அப்ப கோபத்தை தணிக்கிறதுக்கான சில கடுமையாக கோபம் வருமாக இருந்தால் இப்ப நிற்கின்ற ஒருவர் உட்காரணும் அப்படி சொல்லுவாங்க. அல்லது என்ன தண்ணி கொஞ்சத்தை என்ன செய்யலாம், குடிக்கலாம். சரிதானே? அப்படி சில சில இப்ப எனக்கு கிட்டத்துல கூட ஒரு ஆசிரியர் பயிலுனர் என்னென்றால் தான் தூங்கக்குள்ள தன் பேரண்ட்ஸ் தங்களை எழுப்பக்குள்ள கடுமையாக கோபம் வருது, என்ன அறியாமலேயே கடுமையா ஏசி விடுறேன், வர பிறகு நான் ஏன் ஏசினு கடுமையா யோசிக்கிறேன் சார், இதுக்கு என்ன செய்யலாம். எப்படி சம்மந்தம் இல்லாம வித்தியாசமான மனவெழுச்சி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் மனிதர்களுக்கு இருக்கு. அப்ப அங்க அவர்கிட்ட நிறைய கொஞ்சம் கயச்சி பேசிட்டு அங்க போனா அந்த பக்தி இருக்கு தானே, அப்படி கேம் ஒன்று இருக்காமா, ஃப்ரீ ஃபயர், அந்த பக்தி இதெல்லாம் என்ன இருக்கா? அந்த கேம்ல இவரு கடுமையாக ஈடுபாடுடையவரா. அப்ப அவருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி முதல்ல அந்த கேம்களுக்குள்ள பூந்தவரால் அதுல இருந்து வெளிவாரதே ஒரு கஷ்டமான நிலைமை. சரிதானே? அது எந்த அளவுக்கு ஆரம்பிச்சுன்னா இந்த பக்தி இந்த ஃப்ரீ ஃபயர் எல்லாம் ஒரு தோல்வி மனப்பாங்கு ஒருவர்ல விதைக்கும், கடைசி அவரை சூசைடுக்கு கொண்டே விடும். அப்படிலாம் நிறைய நடந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி உங்களுக்கு தெரியும், இந்த கார்ட்டூன் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இஸ்ரேல் அங்கஞ்சதான் கூட என்ன செய்யப்படுதான்னு இந்த கார்ட்டூன் படங்கள் எல்லாம் தயாரிக்கப்படுது. ஆனால் அந்த நாடுகள்ல அவைகளை எல்லாம் பார்க்கறதுக்கு என்ன கடுமையான தடை விதிக்கப்பட்டது. அப்ப ஒரு சிக்கலான அல்லது சிக்கல் வாய்ந்த ஒரு உலகத்தில நாங்க இன்னைக்கு வாழ்ந்துக்கிறோம். பொதுவாக பாடசாலையில வகுப்பறையில் இருக்கிற பிள்ளைகள்ங்கிற ஒரு விஷயம் எங்களுடைய சொந்த பிள்ளைகளை சரியா மேனேஜ் பண்றதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரியதொரு என்ன ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக அமைந்திருக்கிற ஒரு காலத்துல நாங்க வாழ்றோம். சரிதானே? ஓகே, அடுத்தது பாருங்க, மனவெழுச்சி சரியா புரிந்து கொண்டு பகுத்தாய்தல் என்பது மனவெழுச்சியை நெறிப்படுத்தி சுய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தல். இப்ப சில நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கட பொருளுக்கே நாங்க அநியாயத்தை செஞ்சிடும், கடுமையான கோபத்தின் போது. அப்ப அதை சரியாக என்ன செய்யணுமான்னு சொன்னால் புரிந்து கொண்டு அதை சரியாக வழிபடுத்துற. எனவேதான் இன்றைக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு பல்வேறு முறைமைகள் இருக்கு. அந்த முறைமைகளின் ஊடாக டெஸ்ட் பண்ணி நிறைய பேர் என்ன செய்யறாங்களான்னு சொன்னால் தொழிலுக்கு ஆட்கள் சேர்க்கிறதுக்கு இப்ப வெளிநாடுகள்ல இப்படியான பரீட்சைகள், இப்படியான ஒருவரை மனவெழுச்சி அந்த நுண்மதியை அளவிடுகின்ற சில முறைமைகளை எல்லாம் பயன்படுத்தலாம். சரிதானே? அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறத நாங்க பார்க்கணும். சரிதானே? இப்ப நுண்ணறிவை நாங்க டெஸ்ட் பண்ணலாம்னு நான் அன்பு சொன்னேன். ஐக்யூ லெவல் என்ன செய்யலாம் அப்படின்னா நாங்க என்ன நாங்க அறியலாம், அதுக்கு பல்வேறு விதமான டெஸ்டுகள் இருக்குன்னு சொன்னேன். அப்படியான இந்த டெஸ்டுகளை செஞ்சு என்ன செய்யலாமான்னு சொன்னால் பிள்ளைகளை நாங்க எந்த அளவு அந்த பிள்ளைகள நுண்ணறிவு இருக்கிற நாங்க இப்ப
பொதுவாக நாங்க மனவெளிச்சி சார்ந்த அறிவு இல்ல, பொதுவான ஒரு இன்டெலிஜென்ட் இருக்குதானே, நுண்ணறிவு, அதை நாங்க அளவீடு செய்யலாம். இப்ப பொதுவாக சில நான் அன்று உங்களுடைய சொன்னேன்னு தெரியாது, இந்த சைக்காட்டிஸ்ட் யூனிட்கள்ல அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம், போனுக்கு அடிமையா இருக்கு அல்லது வேற ஏதாவது ப்ராப்ளம், பயமா கிடக்கு அல்லது அப்படின்னு ஏதாவது சொல்லி போனால் அந்த பிள்ளையோட ஐக்கிய லெவலை அளவிடுவதற்கான சில பரீட்சைகளை செய்வாங்க. அந்த சோதனைகளை செய்யறதால இருக்கின்ற நன்மைகள் என்று பல நன்மைகள் என்ன செய்யலாம் அம்சனா சொல்ல. சரி, என்ன பாருங்க, இதுல இந்த பிள்ளட நுண்ணறிவு எவ்வளவுக்கு இருக்குன்னு வச்சு அந்த நுண்ணறிவை வச்சு இன்னும் உயரத்துக்கு அல்லது நுண்ணறிவு குறைய இருக்கின்ற பிள்ளைக்கு நிறைய பயிற்சிகளை கொடுத்து அந்த பிள்ளட அல்லது நிறைய வேற வழிகாட்டல்களை செஞ்சு அந்த பிள்ளட நுண்ணறிவு ஓரளவு விருத்தி அடைய செய்யறதுக்கு நாங்க என்ன செய்யலாமா சொன்னால் உதவலாம். நம்ம கல்வியில வழிகாட்டுறதுக்கு இந்த ஐக்யூ டெஸ்ட் உதவும் ஒரு விஷயம். அது பிள்ளட மனதனுடைய திறன் எந்த அளவு இருக்குங்கிறத அறியறதுக்கு இந்த நுண்ணறிவு சோதனைகள் உதவும் என்று சொல்லப்படும். அடுத்தது மாணவர்கிட்ட இருக்கின்ற திறன் இருக்குத்தானே, மாணவர்களுடைய திறனை அறியறதுக்கும் எந்த இருக்கு அளவீடு செய்யறதுக்கும் இது உதவுகிறது. அதே போல ஒவ்வொரு மாணவர்களுடைய ஐக்கிய லெவலுக்கு ஏற்ப நாங்க எங்களை கற்பித்தல் செயற்பாடுகளை நாங்க என்ன செய்யலாம், அதுகளை பிரிச்சு அவருக்கு பொருத்தமான விதத்தில் செயற்பாடுகளை வழங்கி நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் கற்பிக்கக்கூடியதாக இருக்கும். அது ஒரு அடுத்த விஷயம். இப்ப இந்த பிள்ளையோட ஐக்யூ லெவல் குறைய இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் சில நேரம் அறிஞ்சி அந்த காரணிகளுக்கான பரிகாரங்களை நாங்கள் செய்கின்ற போதோ அந்த குறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லெவலை சோதிக்கிற அந்த பரீட்சைகளை செய்யறது அல்ல அந்த சோதனைகளை செய்யறது உதவியாக இருக்கும். அதே போல எதிர்காலத்தை ஒரு பிள்ளைக்கு திட்டமிடுறதுக்கு இந்த ஐக்யூ லெவலை பரீட்சித்து கொண்டு, இப்ப ஒன்றுக்கு மேலாத ஐக்யூ லெவல் மிக குறைஞ்சிருக்கிற ஒரு பிள்ளைய டாக்டர் ஆகிறதுக்கு நாங்க ட்ரை பண்ணிடாது. ஆகவே அப்படி சில எதிர்காலத்தை திட்டமிடுறதுக்கான வழிகாட்டல்களை செய்யறதுக்கு கூட இந்த ஐக்யூ லெவலை என்ன செய்யலாம், ஓகே, பயன்படுத்தலாம். அதே டைம்ல ஆய்வுகளை செய்யறதுக்கு இதை செய்யறாங்க. இப்ப உதாரணமாக ஒவ்வொரு குறிப்பிட்ட வயது மட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய ஐக்யூ லெவல் எப்படி இருக்கும், அல்லது ஒவ்வொரு சூழல் இருக்கிற பிள்ளைகளுடைய ஐக்யூ லெவல் எப்படி இருக்கும், சரிதானே, அல்லது இப்படி நிறைய தேவைகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஆய்வுகளை செய்யறதுக்கும் இந்த நுண்ணறிவு சோதனைகள் பயன்படுகிறது என்று சொல்லலாம். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவாக இப்ப நாங்க இப்ப நடக்கிற நிறைய தொழில்களுக்கு போட்டி பரீட்சைகள் நடக்குது. அதுல மிக முக்கியமாக ஒரு பேப்பர் ஐக்யூ பேப்பர். அப்படியா, அது டீச்சிங்காக இருக்கலாம், கிளரிக்கல் சேவையாக இருக்கலாம், அல்லது இந்த SLAs இருக்கலாம், SLEs இருக்கலாம். இப்படியான உயர் போட்டி பரீட்சைகள் எல்லாத்திலையும் ஐக்யூ தனி ஒரு பேப்பரா இருக்கா இல்லையா? என்ன இருக்கு. ஓகே, அப்ப அது பாருங்க, அப்ப பணி நியமன தேர்வுக்காக பயன்படுத்தல. அப்ப இந்த ஐக்யூ டெஸ்ட் என்னதுக்கு பயன்படுத்துறாங்களாம் சொன்னால் பணி, அதாவது தொழில்கள் வழங்குறதுக்காக, நியமனங்கள் வழங்குறதுக்கு
ஆட்களை தெரிவு செய்யறதுக்கு இது பயன்படுத்தப்படுது. சில நேரங்கள்ல நான் பாருங்க, உதாரணத்துக்கு இந்த கிரேட் 5 ஸ்காலர்ஷிப், அதுல நிறைய ஐக்கியூ சார்ந்த கேள்விகள் இருக்கு. அந்த பரீட்சையில குறிப்பிட்ட கட் ஆஃபுக்கு மேல எடுக்கிற குறிப்பிட்ட வருவாய்க்கு உட்பட்டாங்களுக்கு என்ன நடக்குது? ஸ்காலர்ஷிப் கொடுக்காங்க. அது ஒரு விஷயம். அதே போல புகழ் மதிப்புள்ள பாடசாலைகள் அப்படியான சில வாய்ப்பு அந்த வசதிகளை பெறுறது. அவை பாருங்க, தகுதி அடிப்படையில உதவி வழங்க மற்றும் தெரிவு செய்யறதுக்கும் அது என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது, அதை பயன்படுத்தப்படுது. அது செயல்கள்ல விளைவுகள் அளந்தாலும் ஒவ்வொரு ஆளும் செய்த செயல்கள்ல விளைவுகளை எந்த அளவு எப்படியானதுங்கிறத அறிந்து அளவிடுவதற்கு இந்த பரீட்சை அல்லது இந்த சோதனை உதவுது என்று சொல்லலாம். அதே போல குழந்தையினுடைய நுண்ணறிவு திறன் எந்த அளவு இருக்கு என்று நாங்கள் அறியலாம். சில நேரம் இதனூடாக மாணவர்களுடைய அந்த மீத்திறன், உயர் ஆற்றல், அப்ப அவனுடைய ஐக்கியூ லெவல் எவ்வளவு கூட இருக்கு அவ்வளவாக்க அவனால் என்ன செய்யலாம், வேற அந்த பணிகளை அவனால ஆற்றக்கூடியதாக இருக்கும். அப்ப உதாரணத்துக்கு இப்ப மெட்ஸ் குயிஸ் அல்லது அப்படியெல்லாம் நிறைய என்னது இந்த போட்டிகள் இருக்கா பாடசாலைகள்ல? ஓ சார், ஒலிம்பியாட். அப்ப அப்படியான இதுகளுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு அந்த ஐக்கியூ லெவல் பிள்ளைகளுக்கு வழங்கினால் அது இன்டர்நேஷனல் ரீதியாக கூட சர்வதேச ரீதியில கூட அந்த போட்டிகள்ல என்ன அந்த பிள்ளைகள் ஈடுபாட்டு சாதனைகள் புரிவதற்கு அது என்ன செய்யும், வாய்ப்பை ஏற்படும். ஓகே, இங்க பாருங்க. ஆபம் ஒரு ஆளை பொறுத்த வரையில வயது 2 வயது இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி 2 3 எத்தனை வயது? இந்த 1 வயசு. இரண்டு விதமான வயதுகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஓகே, நாங்க 2 விதமான வயது வச்சுக்கொள்வோம். என்னென்ன அந்த 2 வயது? ஏற்கனவே நாங்க சொல்லிக்கமா, அதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன வகையான வயது? ஒன்றோ கால வயது என்று நாங்க சொல்லுவோம். என்ன கால வயது? ஒரு ஆளுக்கு ஒரு ஆண்டு போனால் ஒரு வயது, 2 ஆண்டுகள் போனால் அப்ப காலத்தை அடிப்படையாக கொண்ட வயது. இன்னொரு வயது இருக்கு மனிதர்களை பொறுத்தவரையில, உள வயது ஒரு விஷயம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உள வயது. ஓ சார், சில பெரிய மாணவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு சின்ன நர்சரி போற புள்ள இல்லாட்டி ஒரு பிரைமரி புள்ளோட அறிவு காணப்படிய. ஓகே, வெரி குட். அப்ப இந்த ஒரு பாடல் ஒன்றைக்கு தானே ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சிங்கிற மாதிரி கால வயதுக்கு ஏற்ற உள வயது இருக்கணும். அப்ப அந்த உள பிரித்தி அதுதான் இந்த நுண்ணறிவுங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப அது குறையிற சந்தர்ப்பம் அப்படியான உதாரணமாக டவுன் சிண்ட்ரோம் என்று சொல்றது, ஒட்டிசம் என்று சொல்றது, அப்படியான ஆக்கள் இதுகள் எல்லாம் என்ன செஞ்சிருப்போம் சொன்னால் குறைஞ்சாது இருக்கு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி பிள்ளை 15 வயதா இருக்கும், 5 வயதுக்குள்ள வேலையை செய்யும். அப்ப அந்த பிள்ளைகளுடைய நுண்ணறிவு ஈவை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அந்த நுண்ணறிவு அளவிடுகின்ற சோதனைகளின் அடிப்படையில நுண்ணறிவு ஈவு என்கிற ஒரு விஷயத்தை நாங்க என்ன செய்யலாம் கணிக்கலாம். அப்ப பாருங்க, அப்ப இதுல நுண்ணறிவு சோதனையில பிறப்புல இருந்து எவ்வளவு காலம் ஒரு விஷயத்துக்கு தேவைப்பட்டதுங்கிறத கவனிக்கிறல்ல.
சரியா? அப்ப இந்த மன வயது பற்றிய இது இருந்தால் நாங்க இதுதான் என்று என்ன திட்டவட்டமாக சொல்லலாம். ஆனா பாருங்க, ஒருவரை வயசு 8 வச்சா நுண்ணறிவு சோதனையில 8 வயது வரை அமைந்த வினாக்களுக்கு சரியாக விடையளிக்கிறான்டா இப்ப அவன் வந்து சரி ஓகே. இப்ப ஒரு பிள்ளைக்கு வந்து வயசு 6 தான், ஆனால் 10 வயது பிள்ளைகள் செய்யக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்கான் சொன்னா என்ன? அவனோட உள வயது என்ன? அவனோட கால வயது 6, உள வயது எத்தனை சொல்லலாம்? 10. இதுல டெஸ்ட் பண்றதுக்கான பல்வேறு முறைமைகள் இருக்கு. அதை கணக்கிடுவதற்கான சில முறைமைகள் இருக்கு. இங்க பாருங்க, நுண்ணறிவு ஈவை எப்படி பார்க்கிறேன்டா, மன வயது அல்லது உள வயது என்று சொல்லலாம். மேலுக்கு இருக்கிறது, கீழுக்கு இருக்கிறது கால வயது. அதை தர 100ஆல பெருக்கினால் ஒருவர் நுண்ணறிவு ஈவு வரும். இந்த நுண்ணறிவு ஈவு 130க்கு கூடினால் அல்லது 140 என்ற கருத்தும் இருக்கு. அதுக்கு கூடின பிள்ளைகளைத்தான் நாங்க சொல்லுவோம் கிஃப்டட் அண்ட் டேலண்டட் சைல்டு என்று சொல்லுவோம். நாங்க மீத்திறன் கூடிய மாணவர்கள் நாங்க சொல்லுவோம் தானே? அப்படி இருப்பாங்களா மீத்திறன் கூடிய மாணவர்கள்? அது ஒரு வகுப்பறையை பொறுத்தவரையில் ஒரு 5 விதமான மாணவர்கள் இருப்பாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. அப்ப எப்படி ஒரு வகுப்பறைக்குள்ள குறைஞ்சது ஒரு 3 பிள்ளையனும் 40 பிள்ளைகள்ல 40 30 இருக்கிற வகுப்புல ஒரு 3-4 பேர் அப்படி மீள்திறன் உள்ள புள்ளகளா இருக்கிறாங்க. ஓகே, அதான் அது எப்படின்னா 3 தொடக்கம் 5 விதமான பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. இந்த நுண்ணறிவு கூடிய பிள்ளைகள் ஒரு வகுப்பு. அப்ப அதை கணக்கு பார்க்கிற இப்படித்தான் சரிதானே? அதாவது ஒரு நுண்ணறிவு ஈவு, ஒருவரை நுண்ணறிவு ஈவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கிறதால் உள வயதை மேலுக்கு போட்டு அதை கால வயதால பிரிச்சுட்டு தர 100க்கு பார்த்தால் என்ன வருகிறதோ அதுதான். அப்ப இங்க நுண்ணறிவு வளர்ச்சிங்கிறது ஒருவரை வயது அதிகரிக்க அதிகரிக்க அதையும் என்ன செய்யுமான்னு சொன்னால் முன்னேற்றம் அடையும். இந்த நுண்ணறிவு வளர்ச்சி என்பது எல்லா காலத்திலையும் ஒரே வேகம் போல இருந்தாலும் முதல் 5 வயது வரையான காலப்பகுதியில் அது அதிக அளவு வளர்ச்சி என்பது மிக அதீதமாக ஏற்படுகிறது என்று சொல்லப்படும். முதிர்ச்சி அடைகிற காலத்துல அது கொஞ்சம் குறையுது என்று சொல்லப்படும். எனவேதான் இந்த நாங்க நேற்று பார்த்த அந்த மூளை வளர்ச்சிக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 5 வயது அந்த காலப்பகுதிகளை மிக அதிக அளவாக கொடுக்கணும். இந்த புரோட்டீன் சரியானே, அப்படியான நிறைய உணவுகள் அந்த அந்த மூல வளர்ச்சிக்கு தேவையான பல உணவுகள் கட்டாயம் வழங்கப்படும் சொல்லுவாங்க. அப்ப அவர மூல வளர்ச்சி விருத்தி அடைந்து அவர நுண்ணறிவு மீது செய்யணும் விருத்தி அடையும். இவ்வளர்ச்சி 15 வயதில் முழுமை அடைவதாக பீனே என்று சொல்றார். பீனே சொல்றார். எனக்கு ஒரு நிமிடம் தாங்க, முக்கியமாக போராடு.
ஓகே, அப்ப அது பீனியோட கருத்து. பீனியை சொல்றாரு 15 வயதுல இருந்து. டேர்மன் சொல்றவர் சொல்றாரு. அதே போல மெரில் என்கிறவரையும் கருத்து என்னன்னா 16 வயதுல இந்த நுண்ணறிவு வளர்ச்சி முழுமை பெறுகிறது என்ற கருத்தை சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த நுண்ணறிவை விருத்தி செய்யறதுக்கான செயற்பாடுகளும் நுண்ணறிவை நாங்க அந்த மூளை வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கான செயற்பாடுகளும் மிக சின்ன வயசுதான் அது மேற்கொள்ளப்படணுங்கிறத இந்த விஷயங்கள் சொல்லுது. இப்ப திறன்மிக்கோர் அதே நுண்ணறிவு வளர்ச்சி 16 வயதுக்கு பிறகும் 2 அல்லது 3 ஆண்டுகள் தொடரலாம். மந்த புத்தி உள்ளோரின் முன்னறிவு வளர்ச்சி 10-12 வயதிலேயே நின்று போகக்கூடும். குழந்தைகளின் காலம் கடந்து வளர்ச்சி அடைவோரும் சரிதானே உண்டு. இவர்களின் நுண்ணறிவு வளர்ச்சி 7-8 வயது வரை மெதுவாக இருந்தாலும் பின்னர் அதிகமாகும் சொல்லப்படும். அப்ப சிலருக்கு 16 வயதை தாண்டி சென்னிடம் இருக்கலாம், சிலருக்கு அதுக்கு முந்தையே நுண்ணறிவு வளர்ச்சி அதோட சந்தர்ப்பங்கள் இருப்பதாக இங்க சொல்லப்படும். எனவே எங்கட பிள்ளைகளையும் தான் அல்லது எங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைகளையும் தான் இந்த நுண்ணறிவு வீதியை ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களை நாங்க கொஞ்சம் நினைச்சுவோம் கவனம் செலுத்தோம். இங்க பாருங்க, நுண்ணறிவு வளர்ச்சி ஆழமாகவும் அகலமாகவும் பரவுவதாக நம்பப்படுகிறது. அது ஒரு விஷயத்துல மிக டீப்பா போறது, ஒரு விஷயம் தொடர்பாக விரிவாக போற அந்த விஷயங்கள் எல்லாம் அதோட சம்மந்தப்படும். நுண்ணறிவு செங்குத்து வளர்ச்சி இந்த 16 வயதோட நின்று விட்டாலும் அதை பயன்படுத்தி அல்லது கல்வி அறிவினால் விளைகின்ற இந்த நாலேஜ் அல்லது கிடைமட்ட வளர்ச்சி என்பது பெருகிக் கொண்டே போவதாக கூறப்படுது. நாங்க பெற்ற அறிவை இன்னும் என்ன செய்யலாம், கிடையாக நிறைய வளர்ச்சி அடைய செய்யலாம் என்ற கருத்து இருக்கு. 40 வயதுடைய ஒருவருக்கு நுண்ணறிவு சோதனையை பயன்படுத்தி நுண்ணறிவை அளவிட்டால் அவருடைய 16 வயதில் அவருக்கு என்ன மன வயது இருந்ததோ அதையே காட்டும் என்ற ஒரு விஷயமும் சொல்லப்படும். எனவே செங்குத்து நுண்ணறிவு சூழ்நிலையின் இடைவினையினால் விளைகின்ற கிடைமட்ட நுண்ணறிவு காரணமாக ஏற்படுகின்ற செய்திறன்களும் பொருள் அறிவும் அதே போல பெருகிக்கொண்டே செல்லும். எனவே நுண்ணறிவு சோதனைகளால் அளவிடப்படுவது செங்குத்து நுண்ணறிவு என்று அறிதல் வேண்டும். அப்ப இங்க செங்குத்து நுண்ணறிவை தான் நாங்க இந்த கிடையாக போறதை விட அதைத்தான் நாங்க இதுல இந்த சோதனைகள்ல அறிகிறோம் என்று சொல்லப்படும். ஓகே, இப்ப நீங்க ஒரு வேலை செய்யணும் என்னென்றால் வார வகுப்புல சரிதானே இந்த நுண்ணறிவை நாங்க பிள்ளைகளுக்கிட்ட விருத்தி செய்யறதுக்கு ஆசிரியர் என்ற அடிப்படையில எப்படியான செயற்பாடுகளை முன்பள்ளியிலையும் பிரைமரியிலையும் இந்த இடைநிலையிலையும் மேற்கொள்ளலாம் என்று அப்ப 3 கட்டங்கள், ஒன்று முன்பள்ளி, 2வது பிரைமரி, 3வது இடைநிலை கல்வி. இந்த 3 மட்டங்களையும் பிள்ளைகளுடைய நுண்ணறிவு வளர்ச்சியை துரிதப்படுத்துறதுக்கு அல்லது மேம்படுத்துறதுக்கு எப்படியான செயற்பாடுகளை நாங்க மேற்கொள்ளலாம் என்கிறத நீங்க என்ன சொல்லணும் சொன்னால், ஒரு ஸ்லைட்ல உங்களால அது ஒரு பவர் பாயிண்ட் மாதிரி செய்து வரையணுமான்னு சொன்னால் மிச்சம் நல்ல, அல்லது நீங்க அவற்றை நீங்க பட்டியல் படித்துக் கொண்டு வரணும். நான் சொல்றது விளங்குதா? ஓகே, அப்ப நாங்க அடுத்த கிளாஸ் நாளைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் கிளாஸ். அதுல இது எங்கட பிள்ளைகளை கூட நாங்க விருத்தியாக்குறதுக்கு இது பிரயோஜனம் அளிக்கும் என்று நான் கருதுறேன். நாங்க படிச்சுட்டு வந்த நிறைய விஷயங்கள் சில வேளை உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அதுல இருந்திருக்கலாம். அது எங்களுடைய பர்சனல் லைஃப்ல எங்கட பிள்ளைகளை கூட டெவலப் பண்றதுக்கு அவைகள் உதவும் என்று நான் கருதுறேன். அப்படி இருக்குமா? ஏதாவது பிரயோஜனம் இருக்காங்க? நாங்க இந்த சைல்ட் சைக்காலஜி அல்லது இந்த பார்த்த விஷயங்கள்ல ஏதாவது பிரயோஜனமானதாக இருக்கா, இல்ல சும்மா வேஸ்டா காலத்தை கொண்டு வரமா இப்படியா என்ன? அந்த ஒவ்வொன்றை எப்படி நாங்க அப்ளை பண்ணலாம், அல்லது ஒரு பிள்ளோட ஆளுமையை எப்படி நாங்க விருத்தி செய்யலாம், அல்லது அப்படின்னு நாங்க ஒவ்வொரு கட்டமாக சில விஷயங்களை நடைமுறை சாத்தியமான விடயங்களோட பார்த்திருக்கிறோம் நினைக்கிறேன்.
இப்ப நீங்க என்ன செய்யணும் ஆரம்பிச்சனால் இத அப்படியோ பிரைமரியில என்ன செய்யலாம், அதே போல எங்களோட இதுல என்னத்துல முன்பள்ளி அந்த காலத்துல என்ன செய்யலாம், அடுத்து செகண்டரியில என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க அப்படியே தொகுத்து ஒரு பவர் பாயிண்டா செய்யறதுக்கான வசதிகள் இருக்குமா? இப்ப இதுல உங்களுக்குள்ள ஏதாவது குரூப் அப்படி இணைப்புகள் அப்படி இருக்கா, நீங்க குழுவாக ஏதாவது செய்யறா? சார் எங்களை வந்து அத 5 குரூப்புகளா பிரிச்சு போட்டிருக்கிறேன் சார். அப்ப அந்த 5 குரூப்பும் 5 என்ன அம்சங்கள் அப்படி அந்த அதாவது 5 பவர் பாயிண்டோட நான் எதிர்பார்க்கலாமா நாளைக்கு? சார் அதுல நாங்க இன்னும் குரூப் எல்லாம் எதுவும் செஞ்சில்ல. ஆனால் இதுல ரெண்டு பேட்ச் ஆட்கள் இருச்சே சார். 2023 2022 ஆட்கள். அப்ப நீங்க இப்படி நாம பிரச்சனை இல்லை, குரூப் ஒர்க் ஒன்றும் செய்யல, நான் அது என்ன சிஸ்டத்துல இருக்கீங்க என்னன்னு எனக்கு தெரியாது, உங்களோட குரூப்ல இதுலயும் நான் இல்லை. அப்ப நீங்க இண்டிவிஜுவலாக வேணும், நீங்க பவர் பாயிண்ட்ல செய்யலுமா அப்படின்னு சொன்னால் அப்படி செஞ்சுட்டு வாங்கோ. அப்படி இல்லைன்றால் சும்மா வேணும் என்ன செய்யலாம் சொன்னால் இந்த ஒவ்வொரு வயது பிரிவிலையும் இந்த பிள்ளைகளை நுண்ணறிவை விருத்தி செய்யறதுக்கு என்னென்ன விடயங்களை நாங்க என்ன செய்யலாம், மேம்படுத்தலாம்ங்கிற விஷயத்த, அதாவது என்னென்ன விடயங்களை நாங்க நடைமுறைப்படுத்தலாம்ங்கிற சில விஷயங்களை நீங்க பட்டியல் படுத்தி அதை இது பண்ணிட்டு வாங்கோ. வேறு ஏதாவது நீங்க கேட்கிறண்டால் அல்லது ஏதாவது சொல்றால் உங்களுக்கு 2-3 ஸ்லைட் போட்டு விட்டேன். அது வந்து சில ஸ்லைட் எல்லாம் போட்டேன், அதோட உங்களுக்கு ஷேர் பண்ண பாட்டிக்கா சார்? நாங்க 2023 பேஜ் ஸ்லைட் வந்து எங்களுக்கு பிடிஎஃப் தந்தாங்க. அதுல சார் எங்களுக்கு உள்ளடங்கல் கல்வியும் லேர்னிங் டிசபிலிட்டி அது ரெண்டையும் பிடிஎஃப் இல்லை சார் அதுல. ஆனால் அதுக்கு வித்தியாசமா லேர்னிங் சொல்லி ஒரு பிடிஎஃப் தான் வந்துருச்சு. நாங்க லேர்னிங் பிடிஎஃப் செய்யல. ஓ இல்ல. ஓகே, அப்ப நான் அது இதை போடுவேன், நான் படிக்கிறதே நான் போட்டுருவேன். அப்ப நாங்க நாளைக்கு இந்த தொடர்பு இந்த விஷயத்த அதுல இன்னொரு விஷயத்தை நாங்க அப்ப லேர்னிங்கிறதையும் வேணுமெண்டா நாங்க பாக்குறோம்னாலே பார்க்கலாம் நாளைக்கு இதோட சம்மந்தப்படுத்தி. சரி, ஓகே. வேறு ஏதாவது கருத்துக்கள்? ஓகே, நாங்க விளக்கத்தை பார்த்திருப்போம். நான் இந்த பவர் பாயிண்ட் உங்களுக்கு போட்டு விடுறேன். நீங்க இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை தேடி என்ன செய்யலாமான்னு சொன்னால் அதுல சில அறியக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் நான் சொன்ன விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி நாளைக்கு வரக்குள்ள இதுகளை என்ன இந்த பிள்ளைகளை நுண்ணறிவை விருத்தி செய்யறதுக்கு ஒவ்வொரு வயது கட்டத்துக்கும் என்ன செய்யலாம்ங்கிறத கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. அப்ப நாங்க இதோட முடிப்போமா? நான் அந்த பவர் பாயிண்ட்ல இப்ப நான் ஞாபகத்தோட போட்டு வேற என்ன? ஓகே, தேங்க்யூ வெரி மச். முடிப்போம். Thank you, sir. ஓகே.